திருக்குர்ஆன் அருளப்பட்டால் திருக்குர்ஆன் அருளப்பட்டதற்கு பிறகு திருக்குர்ஆனை ஓதுமாறு தான் அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய மனங்கள் சொல்லும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் அப்படி சொல்லிக்கொண்டே போகிறான். ரமலான் மாதம், அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, மனித குலத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக குர்ஆன் அருளப்பட்டதுன்னு எல்லாம் சொல்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்மு. யாரம் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும். யாரம் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் குர்ஆன் ஓதட்டும் என்று குர்ஆனில் வரவில்லை. அந்த மாதத்தை அடைகிறவர்கள் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முழு மாதமும் திருக்குர்ஆன் அருளப்பட்டதற்காக வேண்டி சிறப்பு. ஆனால் திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் அந்த மாதத்தில் நோன்பு பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் குர்ஆனுக்காக ஒரு மாதம் சிறப்பிக்கப்பட்டு ஏன் நோன்பு பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்டா, இந்த குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமாக இருந்தால் ஹுதல்லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் அது நேர்வழி காட்டும். முதலில் தக்குவா எடுக்க வேண்டுமாக இருந்தால் குத்திபா அலைக்கும் உஸ்யாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். நீங்கள் நோன்பு பிடிங்க, அதாவது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்படி உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு பிடித்தால் தக்குவா கூடும். தக்குவா உள்ளவர்கள் முத்தகீன்கள். குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அதனால் ரமலானிலே அல்லாஹ் முத்தகீன்களாக மாற்றி குர்ஆனை ஓத சொல்கிறான். ஸோ முத்தகீன்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு குர்ஆன், அவருடைய கல்புகளுக்கு குர்ஆன் ஈஸியாக இலகுவாக இறங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நீங்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்குர்ஆனை பொறுத்தளவில் இது மிக ஆச்சரியமான ஒரு வேதம். எக்கச்சக்கமான அரபிகள் பெருமானார் இதை ஓதுகிற நேரம், மற்றவர்கள் இதை ஓதுகிற நேரம் மதிமயங்கி கவரப்பட்டு இந்த வேதத்துக்காக வேண்டி அழுது இந்த வேதத்தால் கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வீடுகளை விட்டும் தன்னுடைய உயிர்களையும் தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி திறந்து தர்மம் செய்வதற்காக இந்த வேதம் அவர்களை தயார்படுத்தியது. ஒரு சமூகம் என்னுடைய உயிரை யாரும் இந்த ஜிஹாது களத்திலே நான் மரணிக்க வேண்டும், யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்னாக ஓடி ஓடி வந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு முன் வந்தது இந்த வேதத்தால் என்று படித்திருக்கிறோம். ஆனால் நிஜமாக இந்த வேதம் உங்களை கவர்ந்ததா? அதான் கேள்வி. இப்படியெல்லாம் படிக்கிறோம். ஒரு சமூகத்தை உருவாக்கிச்சு, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிச்சு, ஒரு வல்லரசை உருவாகியது. 1924 வரைக்கும் வல்லரசு முஸ்லிம்கள் கையில் இருந்துச்சு. துருக்கியுடைய சாம்ராஜ்யம் உடைஞ்சு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகல, 100 வருடங்கள் ஆகல. அதுக்கு பிறகுதான் ரஷ்யா அமெரிக்கான்னு வந்திருக்குது. அது வரும் வரைக்கும் உலகம் முஸ்லிம்கள் கையில் இருந்தது. துருக்கி 1924 துருக்கியுடைய சாம்ராஜ்யம் கீழே விழுகுது. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு வல்லரசை உருவாக்கிய வேதம் என்று பேசுறோம். நிறைய பேசுவோம் குர்ஆனை பத்தி. குர்ஆன் அதிசயமான வேதம், அல்லாஹ்வுடைய பேச்சு. இது நிஜமா உங்களை கவர்ந்ததா? தான் கேள்வி. இதுல சந்தேகம் இல்லை. இது உங்களை எப்படி கவர்ந்தது? இது உங்களை கவரும் அளவுக்கு இதை நீங்கள் படித்தீர்களா? குர்ஆனை பொறுத்தளவில் குர்ஆன்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல வஹி இறங்குற நேரம் இக்ரா மா அன பிக்காரீன், ஓதுவீராக. மா அன பிக்காரீன், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது, இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் இக்ரா என்று வந்த இடம். மற்ற இடங்கள்லாம் நீங்கள் குர்ஆனை பார்த்தீங்கன்னா ஓதுவீராக என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அஃபலா எத்ததப்பருனல் குர்ஆன் அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீர்களா? உங்கள் உள்ளத்தில் பூட்டா தொங்குது. அஃபலா எக்ரவுனல் குர்ஆன், நஊது பில்லாஹ். அப்படி இல்லை குர்ஆனை நான் உங்களுக்கு கேட்குறேன். அஃபலா எக்ரவுனல் குர்ஆன் அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை நீங்கள் ஓத மாட்டீர்களா? உள்ளங்களில் பூட்டு போட்டு இப்படி குர்ஆனில் இல்லை. ஒரு புத்தகத்தை தந்தா குர்ஆன் என்றா ஓதக்கூடியது. ஓதவில்லையாண்டெல்லாம் எங்கேயுமே கேட்கவில்லை, சிந்திக்கவில்லையாண்டு எல்லாம் கேட்கிறான். அஃபலா யஅகிலூன் அஃபலா யத்தஃபக்கரூன், நீங்கள் அறிய, அதாவது சிந்திக்க மாட்டீர்களா, புரிய மாட்டீர்களா? அல்ல என்ன கேட்கிறான்? வாசிக்கவில்லையாண்டு எல்லாம் கேட்கல, ஆய்வு பண்ண மாட்டீர்களா?
நீங்கள் ஆய்வு பண்ணினால் வலவுகான மின் இந்தி கைரில்லாஹி லவஜதூ ஃபீ இஹ்திலாஃபின் கஸீரா, நீ அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்து வந்திருந்தால் லவஜதூ ஃபீ இஹ்திலாஃபன் கஸீரா, நிறைய முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குர்ஆன்ல. அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்து வந்திருந்தா அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஆய்வு பண்ணினீர்களா? இந்த சபையில் எத்தனை பேர் ஆய்வு பண்ணிருப்பீங்க? எப்படி ஆய்வு பண்ணணும் என்று எத்தனை பேர் சிந்திச்சிருப்பீங்க? இந்த ரமலானிலாவது நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி. நாங்கள் மூச்சடிப்பதிலிருந்து, நாங்கள் சாப்பிடுவதிலிருந்து, எங்கள் பண்பாடுகளிலிருந்து அத்தனையும் திருக்குர்ஆன் தீர்மானிக்கப்படணும். குர்ஆன் சொல்லக்கூடிய பண்புகள் எங்கள்கிட்ட வரணும். எந்த அளவுக்கு நாங்கள் பண்புள்ளவர்களாக மாறியிருக்கிறோம்டா, வஷாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த முத்தகீன்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹ்வுடைய பாதைகளை தியாகம் செய்வார்கள். செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹ்வுடைய பாதைகளை கொடுப்பாங்க. வல் காதிமீனல் கைல, கதம என்றால் உழுங்கினான் என்று அர்த்தம். எச்ச பிடிச்சி உழுங்கிறது இருக்குது பாருங்க, உழுங்கிறது, அதுதான் கதம. வல் காதிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். எதிர்ப்பு மன்னிச்சோம். குர்ஆனுடைய பண்பு என்றால், நடமாடும் குர்ஆன் ரசூலுல்லாஹ் என்றால், அந்த மக்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்க ஈமான் வரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை மன்னித்தார்கள் தெரியுமா? வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு சொன்னப்பட்ட செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய கவலைப்பட்டார்கள். கண்ணீர் பாயுது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் வர்ற நேரம் அன்சாரி யுவதி ஆயிஷா நாயகுடைய நண்பி முன்னாடி நிற்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க. பதில் அடிக்க ஆயிஷா நாய்க்கு சொல்ல முடியல. அவங்க கண்ணால கண்ணீர் பாயுது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சஃப்வான் பின் முஅத்தல் என்ற தோழரையும் சேர்த்து பேசுறார்கள். அந்த அன்சாரி யுவதி வந்து கேட்கிற ஆயிஷா நாயிட்ட, ரசூலுல்லாஹ் அப்ப என்டர் ஆகிற டைம் வீட்டுக்கு, என்னம்மா என்று கேட்கிற நேரம் கண்ணு பதில் சொல்லுது. அதை பார்த்த அந்த அன்சாரி பெண், அந்த இளம் வயது யுவதி, அவவும் அழ ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் மாறி மாறி அழுகிறார்கள். அப்படி ஒரு பத்தினி அவர்களை பற்றி தப்பாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பெருமானார் வர்றாங்க. ஒரு மாதமாக வகி தடப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன என்று தெரியல. வகி வந்தால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். வகி வராவிட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயம் எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அவர்கள் பத்தினியா இல்லையா என்பதை வகை அறிவிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அமைதியாக நிற்கிறார். ஒல் காதிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்குகிறார்கள். கையிலே வாள் இருந்த அதிகாரம் இருந்த ஒருவர் மென்று விழுங்க முடியாது. எங்களை பற்றி, எங்கள் குடும்பத்தை பற்றியா கதையை முடிச்சிருங்கன்னுவான். இதுக்கு மேலே பேசக்கூடாது. நாங்கள் யார் ஊரில், எங்கள் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஆட்கள், எங்களை பற்றியே பேச தொடங்கிட்டீங்களா? அது அதிகாரம் பேசும். பெருமானார் கையில் அதிகாரம் வெறும் 9 பேர்கள். 6 பேர் முனாஃபிக், 3 மோமீன்கள் பேசினாங்க. எல்லாம் 9 பேர். சிம்பிளா கதையை முடிச்சிடலாம். பெருமானார் எக்கச்சக்கம் 56 யுத்தங்கள், 19 யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. கதையை சிம்பிளா முடிச்சிடலாம். பெருமானார் ஒவ்வொரு டைம் போய் கேட்டாங்க, என் ஆயிஷா எப்படி? பரீரா, என் ஆயிஷா எப்படி? வீட்டுக்கு வருவாங்க வேலைக்கு. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, எப்படி ஆயிஷா? யார சொல்லலாம், மாவை குலைந்து வைப்பார்கள், ஆடு வந்து சாப்பிடும், தூங்கிடுவாங்க. யார சொல்லலாம், வெகுளித்தனம். அவங்கெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு யார சொல்லலாம்? யாரிடமெல்லாம் பெருமானார் போகிறார்? வகி வரவில்லை. ஒவ்வொருவர்கிட்டையும் ரசூலுல்லாஹ் போயிட்டு அலி எப்படி ஆயிஷா? யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கு பெண்களில் பஞ்சம் வைக்கவில்லை, நீங்கள் யாரை விரும்பினாலும் முடிக்கலாம், யார சொல்லலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் பேசினார். ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தங்கச்சி பேசுறாங்க, அம்னா பின் ஜஹஷ். இந்த 3 மோமீன்கள் பேசினாங்க, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் அவர்களை சிறப்பாக போதுமானவன். அதில் ஒரு ஆள் தான் அம்னா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட தங்கச்சி. அவங்களும் இதை பேசுறதுல கொஞ்சம் இதாக இருந்தாங்க. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா தாத்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட போய் கேட்குறாங்க, அழகுல போட்டி போட்ட ஆயிஷா நாயோட இவங்க தான், அந்த அளவுக்குள்ளவங்க. ஜெயினப் எப்படி ஆயிஷான்னு கேட்குறாங்க. யார சொல்லலாம், என் கண்ணையும் காதையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஆயிஷா விஷயத்தில் நலவை தவிர வேறு எதுவும் தெரியாது யார சொல்லலான்டாங்க. ரசூலுல்லாஹுடைய கல்வி அவங்களோட வாழுவதா பிரிவதா என்ற ஒரு கட்டத்துக்கு வருகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. எப்படி முகத்தில் கரிய பூசுற மாதிரி பேசுகிற நேரம் எவ்வளவெல்லாம் மனம் பாதிப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ற வீட்டுக்கு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு ரூமான்றது ஆயிஷா நாய் உம்மா இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் இந்த அன்சாரி யுவதி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா
நீங்கள் பாவம் செய்திருந்தால், பிழை செய்திருந்தால், ஷஹாதத்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, லமம் அல்மம் தபி தம்பி, ஆயிஷா ஒரு பாவம் உங்களை தொட்டு விட்டு போனால், பிழை செய்தீர்கள் அப்படின்லாம் பேசலை, ஒரு பாவம் உங்களை தொட்டுட்டு போயிருந்த ஆயிஷா, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தருவான். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் ஆயிஷாண்டாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஆயிஷா என்ன சொல்லுங்க. அவங்க பேசல, அவங்க வாப்பாட்ட சொல்கிறாங்க, உம்மாட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. இப்படியெல்லாம் நடக்கிற நேரம் அவங்க வாப்பா கை விரிச்சிட்டாரு, அபூபக்கர், எனக்கு எதுவுமே தெரியாது ஆயிஷா, நான் என்ன சொல்ல, நடந்ததை பற்றி எதுவும் தெரியும். ஆயிஷா நான் சொல்கிறாங்க, நான் அழுதேன், என் ஈரல் வெடிக்க பார்த்தது, என் கண்ணில் கண்ணீர் இல்லை, அவ்வளவு அழுதேன். என்னை பற்றி மக்கள் இப்படி பேசினார்கள். ஒரு பத்தினி பெண்ணுக்கு தெரியும் அவளை பற்றி பேசினால் அது என்ன வேதனை என்று, அது எவ்வளவு வேதனை ஒரு பத்தினி பெண்ணுக்குத்தான் தெரியும். அவ்வளவு வேதனைகள் துடித்தால் அதை பார்த்து ஒரு வாப்பா எவ்வளவு கோபப்படுவார், எவ்வளவு ரோஷப்படுவார், அவருடைய கணவருக்கு எப்படி இருக்கும். அப்படி பேசினவங்களை பற்றி சுப்ஹானல்லாஹ், சாதாரண அவங்க ஊரில் போய் தப்பு செய்தால் கூட, ஹாஜியார் உங்கள் மனைவியை செருப்பை கழட்டிட்டு வெளியே போ, ஏன் பொண்டாட்டியை பற்றி பேச நீ யார். அதிகாரம் உள்ள ரசூலுல்லாஹ் ஆணவத்தோடு நடந்தால் எப்படி நடக்கணும். வல் காதிமீனல் கைல, கோபத்தை விழுங்கினார்கள். வல் ஆஃபினானின் நாஸ், மக்களை மன்னித்தார்கள். இது பயான் பண்ணலாம். வாழ்க்கையில் மனைவியை மன்னிக்க முடியாத கணவன், பிள்ளைகளை மன்னிக்க முடியாத வாப்பா, வாப்பாவை மன்னிக்க முடியாத பிள்ளைகள், எங்க குர்ஆனை வாழ விடவே இல்லையே. குர்ஆனை போட்டு நாங்கள் புதைத்திருக்கிறோம் பெரியவர்களே. குர்ஆன் ஆயிஷானிடம் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் யார்? நடமாடும் குர்ஆன் என்றார்கள். நடமாடும் குர்ஆன். இன்றைக்கு பொண்டாட்டிமார்கள்ட்ட போய் உங்கள் மனைவி ஹஸ்பண்ட் எப்படின்னு கேட்டால், அவன் ஃபிரௌனை பார்த்தா அப்படியே இருப்பார் அப்படின்னு சொல்லிடுவாங்கதா. அந்த மாதிரி ஹிட்லர்கிட்ட ரெண்டாவது தான்வாங்க. அந்த அளவுக்கு பேசுவார்கள் பெரியவர்கள். பெருமானாரை பற்றி தன்னுடைய மனைவி என்ன சொன்னார்கள்? நடமாடும் குர்ஆன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஏற்றி என்ன நடக்குது? வஹி வருகுது, சூரத்து நூர் இறங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான் என்றாங்க. ஆயிஷா நாயகி சிரித்தார்கள். வஹி வருகுது, சூரத்து நூரை வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க. அபூபக்கர் இறங்குற நேரத்திலே ஆவேசப்பட்டாங்க, யா ரசூலல்லாஹ். அவங்க பக்கத்து வீடு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர் சஹாபி, அவரும் இதில் ஒரு ஆள், 3 பேரில் அவரும் ஒரு ஆள். பேசினத்தில் நடந்திருக்கலாம் தானே இந்த மாதிரி பேசிட்டாங்க. ஏதோ அப்படின்னு போதே இவர் சொல்கிறாரு, மிஸ்தாஹுடைய குடும்பத்தை இதுவரைக்கும் பார்த்தது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளோ பார்த்திருக்கிறார். சத்தியம் பண்ண அல்லாஹ் மீது ஆணையாக, மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு இதுக்கு பிறகு எதுவும் கிடையாது அபூபக்கரிடம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மறைக்கணும்னா இதை தான் மறைச்சிருக்கணும். எந்த ஆயத்? சூரத்து நூர், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து விடுங்கள், பக்கத்தை பெரட்டுங்க. எஸ்ஃபஹு என்றா அலட்சியப்படுத்துங்க, இல்லாடி பக்கத்தை பெரட்டுங்க. அரபில் சொல்லுவாங்க ஒரு புக்கில், தல ஃபல்யஸ்ஃபஹ், பக்கத்தை பெரட்டுங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது சிம்பிளாக பாதிக்கப்பட்டவன் போய் பக்கத்தை பெரட்டு, கதையை முடிச்சிருங்க, உனக்கு பட்டா விளங்கும், பக்கத்தை பெரட்ட. அல்லாஹ் சொல்கிறான், வல்யஃபு வல்யஸ்ஃபஹ், மன்னிச்சிருங்க, பக்கத்தை பெரட்டுங்க. மிஸ்கீன்களுக்கு செய்கிற உதவிகள் நிப்பாட்டப்படக்கூடாது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லல அவர்களை மன்னியுங்க, உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அப்போ நான் பிழை செய்வேன் சில வேளை, அல்லாஹ் என்னை மன்னிக்கிறான், நான் அவர்களை மன்னிக்கணும். இதான் அடிப்படை, இஸ்லாமிய அடிப்படை. இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் ரஹீம், இறக்கமுடையவன். இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் அல்லாஹ் எத்தனை இடத்துல சொல்றான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாமிய அடிப்படை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அபூபக்கர் என்ன சொன்னாங்க? குர்ஆனாய் திறங்குது, மகள் அழுததை பார்த்தார்கள். பத்தினித்தனமான ஒரு பெண், பத்தினியான ஒரு பெண், இந்த உலகத்தில் மிக சிறப்பான ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தாய், உங்களுடைய தாய். உடனே சொன்னார்கள், மிஸ்தாஹுடைய குடும்பத்தை நான் பார்ப்பேன் என்றாங்க. வல் காலிமீனல் கைல வல் ஆஃபினா அனின் நாஸ், கோபத்தை மென்று விளங்கினார்கள், மக்களை மன்னித்தார்கள். இதுக்கு பேர் நடமாடும் குர்ஆன். எங்களால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு, மார்க்க விஷயங்களுக்கு அவர் அப்படி இவர் இப்படி, சுப்ஹானல்லாஹ். எங்க குர்ஆன்,
எங்க குர்ஆன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிப்பு என்பது வேற எங்கேயோ ஒரு திசையில் இருக்கிறது. பெருமானார் ஃபத்ஹு மக்கா நேரம் வந்து தலையை குடித்தார்கள். ஹரத்துக்குள் என்ட்ராகிற நேரம் சொன்னார்கள், எல்லாத்தையும் மன்னித்து விட்டேன் என்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை கிணத்தில் போட்டவர்களை நாணமார்களை பார்த்து விட்டு சொன்னார், உங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மன்னிப்புக்கு எங்க வைத்திருக்கிறது? எப்படி? எங்களுக்கு பக்கத்துல நண்பனை மன்னிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களோட ஒரு ஷஃபில் தொழுபவரை மன்னிக்க முடியாது. இதுதான் நாங்கள் குர்ஆனை வாழ வைத்த விதம். பெரியவர்களே, குர்ஆனில் ஒரு பண்பை அல்லாஹ் சொன்னால் அந்த பண்பை எடுப்பதற்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் என்னிடம் மன்னிப்பு குணம் வரவில்லை? என்னை திட்டியவனோடு ஏன் என்னால் பேச முடியவில்லை? என்னை ஏசியவனோடு ஏன் என்னால் சலாம் சொல்ல முடியவில்லை? இல்லை, என் ஈமான் பிரச்சனை. அந்த ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று வந்தால் மதீனத்தில் நடந்த அதிசயங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத பிரச்சனை. எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது, கற்பனை பண்ணி பாருங்க. இப்படியெல்லாம் பேசினா கை நடுங்கும். அதெல்லாம் கதையாக கேட்கக்கூடாது, நிஜமாக அனுபவித்து பார்க்கணும். அந்த நேரத்திலேயே வகை வர்ற நேரம் நான் மன்னிச்சிட்டேன் யார சொல்லலான்னு சொன்னா, நபி இதை மறைக்காம வெளியே கொண்டு வந்தால் வகையை அந்த குடும்பத்தை அல்லாஹ் காட்டுறான். இவர்கள் தான் முஃமினான குடும்பம், இவர்கள் தான் சிறப்பானவர்கள், அவர்களுக்குள் குர்ஆன் இறங்கியது, அவர்கள் மனித புனிதர்களாக மாறியிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் வரலாறுகளை கொஞ்சம் பிரட்டி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மாதம் திருமறை குர்ஆன், மனிதர்களை புனிதர்களாகிய மாதம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் நம்மளை எட்டி பார்க்கிற இந்த நேரத்தில், குர்ஆனை படிக்கிற நேரத்தில், குறுகிய நேரம் இருப்பதனால நான் நேரடியாக அதுக்குள்ளே போகிறேன். குர்ஆனை படிக்கிற நேரம், குர்ஆனை எப்படி படிக்கணும்? வெறுமனே கதையாக குர்ஆனை கேட்கக்கூடாது, நிஜமாக நடந்ததை நம்பணும், அது புரியணும். அல்லாஹ் எதையும் மறக்க மாட்டான். இந்த இடத்தில் நான் பேசுவது அல்லாஹ்வுக்கு தெரியும், என் பேர் அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்கள் பேர் அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்கள் பேசுவது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு நடந்தது அத்தனையும் தெரியும். உங்கள் சந்தூக்கை எப்போ தூக்க போகிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், எப்படி கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறார்கள் என்று தெரியும், உங்கள் முடிவு என்னென்னு தெரியும். எல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமீன் கலாம், அவன் பேச ஆரம்பித்து விட்டான். அந்த பேச்சு எங்கள் கண்ணு முன்னாடி நிற்குது, அதைத்தான் நாங்கள் ஓதுறோம். அல்லாஹ் ஓதினது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய அடிப்படை என்ன? குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையான்னு ஒரு பெரிய மசாலா இருக்குது. விளங்குதா? குர்ஆன் என்றால் என்ன? அல்லாஹ் ஓதினது, அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த பேச்சை அது கிதாபாக மாற்றப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து கொண்டு வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை ஓதினார். அதை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். ரசூலுல்லாஹ்விடம் சஹாபாக்கள் ஓதினார்கள். சஹாபாக்களிடம் அவங்க பிள்ளைகள் ஓதினார்கள். தாபியன்கள் ஓதினார்கள். தாபியன்கள் ஓதினார்கள். நான் ஓதுகிறேன், நீங்கள் ஓதுகிறீர்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் ஓதி மறுமை நாள் வரைக்கும், கடைசி மனிதன் வரைக்கும் அது ஓதப்படும். அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ரியும் தேவைப்படாது. அதுக்கு நீங்கள் புக்கில் எழுதினா உண்டு, எழுதாட்டி உண்டு, நீங்கள் சீடியில் போட்டா உண்டு, போடாட்டி உண்டு, அரபு தெரிஞ்சா உண்டு, தெரியாட்டி உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பதாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் பேசியது இந்த மறுமை நாள் வருகிற வரைக்கும், ஒரு அடியான் வரைக்கும் அல்லாஹ் அந்த கடைசி வரைக்கும் இந்த கிதாபை பாதுகாக்கிற உணர்வை கொடுப்பான். அவர்கள் ஓதுவார்கள். வானத்திலிருந்து ஓதப்பட்ட வேதம் இந்த பூமியிலே ஓதப்பட்டு ஒரு அடியான் வரைக்கும், கடைசி அடியான் வரைக்கும் இந்த வேதம் கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு கிதாப் இந்த கிதாப். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் கணனி வடிவத்தில் பாதுகாக்கப்படுகிறது, ஒவ்வொரு விதத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு நாள் இந்த அபாயம் இருப்பதாகவும் பேசிக்கொள்கிறார்கள். அதாவது பெரிய, நாங்கள் எப்படி கார்டனில் மரங்கள் வளர்த்திருக்கிறோம் அது மாதிரி பெரிய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டேட் இதெல்லாம் போகிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அதாவது பெரிய ஏரியாவில் உலகத்துள்ள தகவலுக்கெல்லாம் பெரிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு தடவை இதை ஏதாவது அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, ஒட்டுமொத்த தகவல் இணையதளத்தில் பாதுகாத்தது இல்லாமலே போயிடும், டெக்னாலஜி அவுட்டாக போயிடும். எல்லா புக்கும் நாங்கள் இதில் தானே போட்டோம் என்று அழுதாலும் திருக்குர்ஆன் ஓதப்படும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று கல்முனையில் ஓதுகிற நேரம் பின்னாடி உள்ளவர் என்ன ஓதுவார்? குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஓதுகிற நேரம் பின்னாடி உள்ளவர் மலிக்கின் நாஸ் என்று சொல்லுவார். உலகத்தில் இந்த வேதம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பெரியவர்களே, அமெரிக்காவில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிற நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் பின்னாடி உள்ளவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வேதம் வானத்திலிருந்து வரலப்பட்ட இந்த வேதம் இந்த உலகம் எங்கும் அது பறந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆச்சரியமாக இந்த வேதத்தை பாதுகாக்கிறான். மனிதனுடைய எந்த ஒரு தலையீடும் இல்லை. அவர்கள் விரும்புகிறார்கள், அரபி தெரியாது ஆனால் ஹாஃபில்கள்,
ஹாஃபில் என்றால் ஹிஃபுல், ஹாஃபில் என்றால் பாதுகாவலர், செக்யூரிட்டி. ஒன்றுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தான் ஹாஃபில் என்று சொல்வது. ஹாஃபில் ஹாஃபில் என்று சொல்றோமே, அவர் குர்ஆனை பாதுகாக்கிறவர். எப்படி பாதுகாக்கிறார்? அவர் கல்பிலே குர்ஆன் ஓதுகிறார். அவருக்கு அரபே தெரியாது. அஜமிகள் எல்லா நாடுகளும் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற நேரம், என்னுடைய ஒரு பிள்ளையாவது குர்ஆனை மனனம் செய்த பிள்ளையாக மாறணும் என்ற உணர்வை அல்லாஹ் உருவாக்குறான். அந்த உணர்வை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்கள் ஹாஃபில்களாக இந்த பூமியிலே ஆங்காங்கே திரிகிறார்கள். நீங்கள் போய் கல்முனையில் கேட்டால் எக்கச்சக்கமான மக்களை பார்க்கலாம், காத்தாங்குடியில் பார்க்கலாம். இலங்கையில் ஒரு பௌத்த நாட்டில் இவ்வளோ ஹாஃபில்கள், ஒரு பௌத்த நாட்டில் இவ்வளவு ஹாஃபில்கள், இப்படிப்பட்ட மெஜாரிட்டி சிங்கள மக்கள் இருக்கிற இடங்களிலும் குர்ஆன் ஆங்காங்கே பாதுகாக்கப்படுகிறது. இந்த வேதத்தை யாரும் முனைந்தாலும் அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது புத்தக வடிவமாக்கித்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை. அந்த வேதம் அதிசயமான வேதம். இந்த உலகத்தில் அதிகமான மனிதர்களால் திரும்ப திரும்ப ஓதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு இது. அல்லாஹ்வுடைய பேச்சு இது. அல்லாஹ் அவன் பேசியது இது. எங்களோடு அல்லாஹ் பேசியது ஷிஃபா, எங்க கல்புல உள்ள நோய்களுக்கு இது மருந்து பெரியவர்களே. அப்படிப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதத்திலே சூரத்து ஷுஆராவுடைய 10வது வசனத்திலிருந்து, இந்த நேரம் எனக்கு எவ்வளோ இடம் தரும் என்று தெரியாது, இடம் தருகிற அளவுக்கு நான் ஓதிக்கொண்டு போவேன். என்னுடைய டார்கெட் என்னவென்றால், அதாவது இதுதான் குர்ஆனை நாங்கள் பார்க்கிற நேரம். குர்ஆனில் நிறைய இருக்குது. அல்லாஹ் பேசுறதை நாம் எப்படி விளங்கணும், குர்ஆனோடு எப்படி மதிமயங்கணும். நம்ம மயக்கக்கூடிய வேதம் என்று பேசியிருக்கிறோம், அது எப்படி மயக்கிச்சு என்பதையும் பார்க்கணும். 1வது பலாகா, குர்ஆனுடைய நடை. சுப்ஹான் அல்லாஹ், அந்த நடை மனிதர்களை ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நடை. உண்மையாக அது தனியான ஒரு தலைப்பாக பேசணும். அது கொஞ்சம் டீப்பாக போகிற ஒரு சாப்டர். அல்லாஹ் ஒன்றையும் பேச, ஒரு வாவில் அர்த்தம் இருக்குது, ஒரு அலிஃப்ல அர்த்தம் இருக்குது. குர்ஆனில் தேவையில்லாத எதுவுமே வராது. நீங்கள் போய் பாருங்க, குர்ஆனில் மிகவும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அது தனி. அதோடைய கருத்து, அது சொல்லுற விதம், அதுக்குள் கல்வை கொண்டு போனால் கண்ணீர் வராமல் நிற்காது. எக்கச்சக்கமான புத்தகங்கள் வாசித்திருப்பீர்கள், ஆய்வு பண்ணினால் கண்ணீர் வரக்கூடிய கித்தாப் இந்த கித்தாப். தேம்பி தேம்பி அள வைக்கிற ஒரு கித்தாப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, நிறைய திட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய நோவிக்கிறாங்க. கவலைப்படுற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்குறான். எல்லா நோய்க்கும் இந்த குர்ஆன், கல்புக்கு வர்ற நோய்கள் அத்தனைக்கும் இதில் மருந்திருக்கிறது. சைக்காலஜியில் இல்லை, திருக்குர்ஆனில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த பிரச்சனைகளை விடவும் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமா? வராது. அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் அவர் சிரித்திருந்தால் நீங்கள் யார்கிட்ட போய் பாடம் பெறணும்? அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிற நேரம் உம்மா இல்லை, வாப்பா இல்லை, வாப்பாவை பார்த்ததே இல்லை. பெரியப்பா முகத்தை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாப்பா இப்படி இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் நினைச்சிருப்பாங்களா இருக்கு. வேற வாப்பாவை பார்க்கறதுக்கு வழியே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 6 வயசுல உம்மா மரணிச்சிட்டாங்க, தாய் போயிட்டாங்க. ஒரு தாய் பாசம் அந்த நேரத்தில் தேவைப்படுகிற நேரம் ஒரு 6 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த அப்படி பால் கொடுக்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, அலிமத்து சஅதியா. இப்படி எல்லாம் போன ரசூலுல்லாஹ் 25 வயசுல திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 6 குழந்தைகள். இந்த குழந்தைகளோடெல்லாம் வாழுகிற நேரம் ஹதீஜா அம்மா ஆமுல் ஹுஸ்ன், ஒரே ஆண்டில் 3 ஹார்ட் அட்டாக் மாதிரி 3 ஷாக். என்ன, ஹதீஜா ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் உம்மா உம்மான்னு அழுகிற நேரம் வீட்டுக்கு வருகிற வாப்பாவுக்கு உம்மா இல்லை, பிள்ளைகள் மட்டும் இருக்கிறாங்க. வெளியில போனா தவ்வா களத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனை, அடிக்கணுமா, துன்பப்படுத்தணுமா, குடல்களை தூக்கி தலையில போடணுமா, இப்படி பண்ற நேரம் வெளியிலிருந்து பாதுகாப்புக்கு நின்றவர் அபூ தாலிப், அவரும் செத்துட்டார். அபூ தாலிபும் போயிட்டாரு, ஹதீஜா அம்மாவும் போயிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் வாப்பா வாப்பான்னு சொல்லி உம்மாவை தேடி கொண்டிருக்கிற நேரம் ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போறாங்க, ஒரு 100 கிலோமீட்டர். அங்கேயாவது போய் மக்களுக்கு சொல்லுவோம் வேண்டாம், சின்ன சின்ன குழந்தைகள் கையில கல்லை கொடுத்து அடிங்கன்ட்டாங்க. பெருமானார் ஓடி போக, வேகமா அடிக்க, ரத்தம் பாய, ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே உழுகிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்முனையில் உங்களுக்கு சின்ன பையர்களை வச்சு உங்களை ஓடி அடிக்க விட்டா உங்க மானம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் யார்? ரசூலுல்லாஹ் ஒரு அந்த நேரம் ஒரு பணக்காரர். ஹதீஜா அம்மாவை முடிச்ச உடனே பணக்காரர். எப்படி பார்த்தாங்க தெரியுமா? உங்க பக்கத்து விட்டால், அவர் ஸ்கூலே போனது இல்லை, அவர் திடீரென்று வர்றாரு. ஸ்கூல் போனது ஒன்றும் இல்லை,
40 ஆண்டுகள் அவரோட பழகிட்டீங்க. ஒழுக்கமான மனிதர், நேர்மையான ஒரு ஆள். உங்க அண்டை விட்டார், கதவை தட்டுறார். தட்டிட்டு சொல்றாரு, 40 வருடங்களுக்கு பிறகு நான் இறைவன் புறத்திலிருந்து வந்த தூதர். நீங்க அவரை திரும்பி பார்ப்பீங்க. நீங்க தான் நேற்று வரைக்கும் வெளியில் நின்றாலே, எனக்கு தெரியாது, நீங்க ஸ்கூல் போகல, நீங்க இறை தூதர். உங்களுக்கு கொஞ்சம் பைத்தியமா? இப்படிதான் கேட்டாங்க. மஜ்னூன், பைத்தியமா உங்களுக்கு? 40 வருஷமா எங்களோட இருந்து, எங்களோட பழகி, எங்களோட ஓடிட்டு இறை தூதர் என்றீங்க? உங்க ஊர்ல நீங்க அளந்து பார்ப்பீங்க, இவர் எங்களுக்கு தெரியாது இவர் யாருண்டு அப்படி பார்ப்பீங்க. அப்படித்தான் கேட்டார்கள். பெருமானார் கூடாரம் கூடாரமாக போனார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்கள் வருவாங்க, நான் நபி, என்னை நம்ப மாட்டீர்களா? திரும்ப பார்த்தார்கள், பைத்தியம் உங்களுக்கு என்று கேட்டார். இப்படியெல்லாம் கேவலப்படுத்தப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் படுத்தப்பட்ட நேரம், அதுவெல்லாம் தாண்டி குழந்தைகள் ஒவ்வொன்றாக அல்லாஹ் எடுக்க ஆரம்பிச்சான். கை குழந்தை வேணுமா, கல்யாணம் முடிச்ச பிறகு வேணுமா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரசூலுல்லாஹ் 7 பிள்ளை 6 பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிச்சாங்க. 6 பிள்ளைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளிலே இழந்துட்டாங்க. ஒரு வாப்பா தனக்கு பிறந்த 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளையும் தான் போக முன்னாடி இழந்தா அவர் மனசு வெறுமையாயிரும். பெரியவர்களே, இந்த துனியாவில் என்ன கிடைத்து அவருக்கு என்ன பலன் என்று கேட்பார். அவர் ஆசை ஆசையாக பார்த்த மனைவி ஓடோடி இராவிலிருந்து வர்ற நேரம், செம்மிலூனி செம்மிலூனி, என்னை போத்துங்களே, என்னை போத்துங்கள் ஹதீஜா என்று சொல்லுகிற நேரம், ஓடோடி வந்து அபுல் காசிம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அபுல் காசிம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு போத்தி விட்டாங்களே. அப்படிப்பட்ட ஹதீஜா அவர்களை இழந்து விட்டாங்க, பிள்ளைகளை எல்லாம் இழந்துட்டாங்க. இப்படி எல்லாம் இழந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மனசு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் மேலாக பொருளாதாரத்தையே கொடுத்து முடிச்சுட்டாங்க. சாப்பிட வழி இல்லாத அளவுக்கு பள்ளத்தா கணவாயில போய் அடைச்சு வச்சாங்க. அவங்க வெளியே வந்தா கொல்லுவோன்னு சொல்லி மிரட்டினாங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு நாள் ராத்திரி ரசூலுல்லாஹ் தான் எதை மதித்தார்களோ, தான் எதை விரும்பினார்களோ, அந்த காபத்துல்லாவை விட்டு போகிற ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போற நேரம் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. மக்கா உன்னை மறக்க முடியாது. தன்னுடைய சொந்த வீடு, தான் சேகரித்த சொத்து, தன்னுடைய செல்வம், தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க. வேற என்ன கொடுக்க இருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். வேற என்ன? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாத்தாவும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, தம்பியும் இல்லை, நானாவும் இல்லை, பேசுவதற்கு கூட யாரும் இல்லை. பால் கொடுப்பதற்கு வேற எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு போய் பால் கொடுக்கப்படுகிறார்கள். அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டு பிள்ளைகளை இழந்து, மனைவி இழந்து, எல்லாத்தையும் இழந்த ரசூலுல்லாஹ் தான் எதையெல்லாம் நேசித்தார்களோ, எப்பவெல்லாம் ராத்திரிக்கு போய் ஹரத்தில் சஜதாவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஓதுவார்களோ, சஜதாவில் விழுவார்களோ, அந்த ஹரத்தை பார்த்து பார்த்து சொன்னார்கள், மக்கா உன்னை விட முடியாது. ஆனால் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை கொண்டு போனான். அவருடைய எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்து ஒரே துணியோட ரசூலுல்லாஹ் போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்த அங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மானத்துக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பெருமானார் எல்லா பிரச்சனையிலும் பாஞ்சு ஓடினாங்களா, சிரிச்சு தர்மம் பண்ணினாங்களா? பெருமானார் எல்லா பிரச்சனையிலும் சஜதாவில் உளுந்து உளுந்து அல்லாஹ்வை நெருங்கினார்களா? விரக்தியாகி வீசி, அதாவது தூக்கில் போடணும், தூக்கில், அதாவது நான் சாக போறேன்னு போனாங்களா? பிரச்சனை அல்லாஹ் நபிமார்களுக்கு ஆகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பான். அந்த பிரச்சனை நேரம் அவன் அருளை நேரடியாக இறக்குவான். அவர்கள் சிரித்து கொண்டு மக்களுக்கு உபதேசம் பண்ணுவார்கள். அந்த வாழ்க்கை எந்த பல்கலைக்கழகத்துக்கும் செய்ய முடியாது, அந்த வாழ்க்கை எந்த புத்தகத்துக்கும் செய்ய முடியாது. அப்படி செய்வதாக இருந்தால் பெரியவர்களே, உங்கள் பக்கத்தில் 2 பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஒன்று சவுத் ஈஸ்டர்ன், அடுத்தது ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகம். படித்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து போவார்கள். அதாவது ஓஎல் படிக்கிற பிள்ளைகளை நல்ல ரிசல்ட் வந்தவங்க அட்வான்ஸ் லெவலில் நல்ல ரிசல்ட் வர்றவர்கள் பல்கலைக்கழகம் போவாங்க. அப்படி என்றா உங்கள் ஊர்லேயே நம்பர் 1 1ஆம் ஆண்டு, அதாவது 1ஆம் பிள்ளை, 2ஆம் பிள்ளை, 3ஆம் பிள்ளை என்று வந்தவங்க தான் பல்கலைக்கழகம் போவாங்க. போனால் அவங்க யார்? ஊரில் போய் கேட்ட அதிபர்மார்கள்ட்ட, வகுப்புலேயே ரொம்ப ஒழுக்கமான பிள்ளையாச்சே, இப்போ 30ஆம் பிள்ளை உருப்படியே இல்லை, பார்த்தீங்களா படிக்கவே இல்லை, 1ஆம் பிள்ளையாச்சு, 2ஆம் பிள்ளையாச்சு, அவங்க தான் அந்த பல்கலைக்கழகத்தில், அவங்க தான் இந்த பல்கலைக்கழகத்தில், அவங்க தான் அந்த பல்கலைக்கழகத்தில் போன உடனே அவங்க ஒழுக்கமானவங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆம்பளையோடு சேர்ந்து தன்னுடைய கற்பை இழக்கிறார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், கும்மாளம், என்ன பண்ணணுமோ எல்லா அநியாயம் பண்றாங்க. யார் இவ்வளவுக்கும்? இவங்க வகுப்புல 1ஆம் பிள்ளை, 2ஆம் பிள்ளை, 3ஆம் பிள்ளை, 4ஆம் பிள்ளை படித்தவர்கள்,
நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த உலகத்தில் பல்கலைக்கழகத்தால் மனிதர்களை உருவாக்க முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மனித புனிதர்கள் வாழுவார்கள். பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுகிற நேரம் அவர்கள் ரவுடிகளாக வரியாக மாட்டாங்க. ரொம்ப அடக்கமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக, நியாயமாக அவையெல்லாம் உருவாக்க முடியாமல் திணறி போகிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு போன நல்ல ரத்தினமான பிள்ளைகள் எல்லாம் மோசமான பண்புடையவர்களாக, அராஜகத்தை கையில் எடுத்தவர்களாக, அசிங்கமான நடத்தை உள்ளவர்களாக, வெட்கம் இல்லாதவர்களாக, வெட்கமே இல்லாமலாக்கினாதான் ரகிங். பல்கலைக்கழகத்துக்கு போன உடனே வெட்கத்தை இல்லாமலாக்கிறது எப்படி? அதான் ஃபர்ஸ்டான பிளானிங். வெட்கம் இல்லாமல் ஆனால் எதையும் செய்வான், எப்படியும் செய்வான். சுப்ஹானல்லாஹ். பல்கலைக்கழகத்துக்கு போய் மனிதர்களை உருவாக்க முடியாது. படிக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எங்க மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்களா? அமெரிக்காவில் ஃபேமிலி சைக்காலஜி, அதுக்கென்று பல்கலைக்கழகங்கள், பட்ட படிப்புகள். குடும்பம் வாழ்றவன் எத்தனை பேர் இருக்கிறான் அமெரிக்காவில்? என்ன ஃபேமிலி சைக்காலஜி தான் உனக்கு? பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் கொடுப்பாங்க. ஆனால் வாழ தெரிந்தவர்கள், குடும்பமாக வாழ தெரிந்தவர்கள். இந்த வேதம் பேசுது கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனை உருவாக்கும் விதம் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறான். உங்க புள்ள அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டால் வல்லாஹி நீங்கள் மனிதனை பார்ப்பீர்கள், புனிதரை பார்ப்பீர்கள். இதுதான் உலக வாழ்க்கையுடைய சீக்ரெட். வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. செய்திருந்தால் ஐரோப்பா மனிதர்களை உருவாக்கியிருப்பார்கள். அவர்களுக்கு வாழ விட்டு உடுக்கவே தெரியாது. ஒரு பெண்ணுக்கு கருவறைக்கு எவ்வளோ பெருமதி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் குழந்தையோட பெருமதியை வச்சு என் மனைவி கருவறைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதை விட பெருமதி என்பீர்கள். ஐரோப்பியர்களுக்கு அதுவே தெரியாது. தாய் குலம் என்றால் எப்படிப்பட்ட பெருமதியான அந்தஸ்து தெரியாது. எவ்வளோ உடுக்காமல் போகணுமோ அவ்வளோ உடுக்காமல் போயிரு. அந்த அளவுக்கு அவர்களை கேவலப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் படித்தவர்கள் அல்ல. ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் திருக்குர்ஆன் உருவாக்கும். கவலைகளை பிடுங்க வேண்டுமா இருந்தால் திருக்குர்ஆன் பிடுங்கும். ஆகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் நிமிர்ந்து நீங்கள் முகம் கொடுக்கணுமாக இருந்தால் திருக்குர்ஆன் உங்களுக்கு உருவாக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த இரவில் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அந்த கவலை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு அருமருந்தை கொடுக்குறான். அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற நேரம் ஊமை எடுத்து காட்டுவான். இப்போ ஒரு ஆளுக்கு பற்றி பேசுகிற நேரம், எப்பா கவலைப்படாதீங்க, அவருக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அந்த நேரம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அவருக்கு, அதை மாதிரி தான் கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆளுடைய கதையை எடுத்து போட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான்? ரசூல்லா கவலையோட துன்பத்தோட நிற்கிற நேரம் ரசூல்லாவுடைய கல்பு நாளுக்கு நாள் உறுதியாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயம் 10வது வசனம், وَإِذْ نَادَى رَبُّكَ مُوسَى بعد أعوذ بالله من الشيطان الرجيم وَإِذْ نَادَى رَبُّكَ مُوسَى أَنِ ائْتِ الْقَوْمَ الظَّالِمِينَ. மூசாவை உம்முடைய ரப்பு கூப்பிட்ட பொழுது, அழைத்த போது, அனியத்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தில் போங்க மூசா. கௌம ஃபிரௌன் கூட்டம். அலா யத்தகூன், அவர்கள் அஞ்ச மாட்டார்களா? கவனமா பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? மிஸ்ரில் பறக்கிறாங்க. பிறந்துட்டு ஒரு நாள் ராத்திரி ரோட்டில் போகிற நேரம் ஒருத்தரை குத்திட்டார். ஒரு குத்து தான், கதை முடிஞ்சிட்டு, காலி ஆகிட்டாங்களா. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஊரை விட்டு போயிட்டார். மதியனில் போய் திருமணம் முடிக்கிறாரு. எதுக்கு அவர் ஊரை விட்டு போகிறாருண்டா, அங்கே இருந்தால் கொன்றுவாங்க என்பதுக்காக வேண்டி ஊரை விட்டு போயிட்டார். அரண்மனையில் ராஜா மாதிரி சாப்பிட்டவர் அங்கே போய் வேலை செஞ்சு கொடுத்து எப்படியோ 8 ஆண்டுகள் கழிச்சிட்டார். இப்போ மனைவியை பிள்ளையெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. வாங்க போவோம். எங்கே போவோம் தெரியுமா? என்ன சின்ன காலத்தில் பொட்டியில் போட்டு அனுப்பினாங்களே எங்கள் உம்மா, நைல் நதியில் போட்டாங்களே எங்கள் உம்மா, வாங்க பார்க்க போவோம். எங்கள் சகோதரியை வாங்க பார்க்க போவோம். என் தாத்தா, என் தம்பி ஹாரூன் இருக்கிறார், வாங்க பார்க்க போவோம். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போகிற நேரம் இப்போ எப்படி போகிறாரு? சும்மா தான் போகிறார். அல்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? சும்மா போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு தலையில் ஒரு பாரத்தை கொடுப்போம். அதான் எங்கள் வேலை. என்ன பண்ணுவோம் தெரியுமா? சும்மா தான் கையை விரிச்சிட்டு போவார். கூப்பிட்டு ஒரு பிரச்சனையை கொடுப்போம். ஏன் தெரியுமா? எங்கள் அன்பை காட்ட. அதான் அடிப்படை. சும்மா போகிறவரை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்? வைஸ்நாதா ரப்புக்க மூசா, மூசாவினுடைய ரப்புக்கு அழைத்த போது என்ன சொன்னா? ஃபிரௌன் கூட்டத்தில் போகணும். இவ்வளோ காலம் அவர் ஒளிஞ்சிருந்ததே ஃபிரௌன் கண்ணுக்கு படக்கூடாதுண்டு. போகிறவர் ஒளிஞ்சு போகிறவரை கூப்பிட்டு ஃபிரௌன்ட்ட போய் நிற்கணுமெண்டா எப்படி இருக்கேன் அவருக்கு? இவ்வளோ நாளை ஒரு இமிக்ரேஷனில் தப்பி அங்கே போய் துபாயில் ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். அவனை கொண்டு போய் நாளைக்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் பிடிக்க மாட்டானா? இவ்வளோ நாள் அங்கே ஒளிஞ்சிருந்தது ஏன்? அங்கேருந்து வரக்கூடாது. இங்கே வந்த இமிக்ரேஷனில் மாட்டி சாப்டர் மாட்டிடுவோம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வேற எங்கேயோ போய் திருமணம் முடிச்சு இப்படியெல்லாம் ஒளிஞ்சி 8 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அங்கே இருந்தவர் போகிற வழியில் எங்கே போகணும் தெரியுமா? இவ்வளோ நாள் ஒளிஞ்சிட்டிங்களே, அவரை நோக்கி போகணுமெண்டா நடுங்காது கால். சும்மா போகிறவரை இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, குர்ஆன் ஸ்டைல்லே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதில் மட்டும் ஒரு ஸ்டைலை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதில் இல்லை, இது சூரத்து ஷுஆரா. சூரத்து தாவை பரட்டிங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான், இத்ரானாரன் ஃபகால லி அஹ்லிஹி. என்ன சொன்னாங்க? அவர் ஒரு நெருப்பை கண்ட பொழுது. குர்ஆனில் கண்டேன் என்ற வசனம் எப்படி வரும் தெரியுமா? ரஐத்து ரஐத்து ரஐத்து, நான் கண்டேன். ஆனால் தர்ஜுமாவில் கண்டேன் என்ற பதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தர்ஜுமா செய்வாங்க. ஆனால் நீங்கள் குர்ஆனை டீப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எல்லாம் வசனத்தை மாற்றி போடுவான். அங்கே தான் அதிசயம், குர்ஆன் அதிசயமே அதில் தான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் கண்ட போடுது நெருப்பை. எங்கே? தூர் மலையில் ஒரு நெருப்பு பத்துது, பள்ளத்தாக்கில், தூர்சினாய் மலையில். பத்துற நேரம் வைஃபோட பிள்ளைகளோட போகிற நேரம் சொல்கிறாரு, இத்ரானாரன், அவர் நெருப்பை கண்ட போது என்ன சொல்லணும்? இன்னி ரஐத்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன். குர்ஆனில் காட்டவே மாட்டீங்க, ஏழுமனா காட்டுங்க பார்ப்போம். இன்னி ரஐத்து நார்னு குர்ஆனில் வராது. எல்லா இடத்துலையும் ரஐத்துன்னு தான் குர்ஆனில் வரும் கண்டேனுக்கு. இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ராலின் தான் ரைத்து வருவது. ரானா கண்டான், வணங்குச்சா? அதுலேருந்து ராய்த்து வரும். ஆச்சரியமா அவர் நெருப்பை கண்ட பொழுது அவருடைய வசனத்தில் சொல்ல போக்கல இன்னி ஆனஸ்துனாரன், ராய்த்துனார்னு வரல, இன்னி ஆனஸ்துனாரன். தர்ஜுமால பார்த்தீங்கன்னா அவர் நெருப்பை கண்டார்ன்னு மொழியாக்கம் செஞ்சிருப்பாங்க, தப்பு இல்லை, அதான் மொழியாக்கம். ஆனால் அரபுக்குள்ள நம்ம போயிட்டோண்டா உன்ஸ் என்றா காதல் என்ற அர்த்தம். ஒரு பொடியை தன் மனசை பறி கொடுத்துட்டான்னு வைங்க, அதுதான் உன்ஸ், காதல். ஆனஸ்து என்றால் மனதை பறி கொடுத்து பார்ப்பது என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு நெருப்பு தெரியுது, அவர் மனைவிட்ட சொல்றாரு, நெருப்பு தெரியுது, இன்னி ஆனஸ்து நாரன், இன்னி ராய்த்து, நான் நெருப்பை கண்டேன் இல்லை, கண்டா என்ன போற வேண்டியதானே. ஆனஸ்து மனம் பறி போனால் போயிட்டே ஆகணும், அதான் அந்த விஷயம். இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை பார்த்தேன், நெருப்பை கண்டேன். என்ன அர்த்தம்? மனசு பறி போச்சு. இப்படி சொன்னா வழங்கும். ராத்திரி போறீங்க, இங்க என்ன மலை இருக்குது பக்கத்தில்? ஒரு மலை இல்லையா? சரி, ஏதாவது ஒரு மலை. ராத்திரி போறீங்கன்னு வைங்களேன், ராத்திரி எந்த ஃப்ளாஷும் இல்லை, எந்த லைட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிள்ளையோட மனைவியோட போனால் கூட சரி, பொண்டாட்டி தானே விட்டு போயிடலாம். பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு, எல்லாரும் இருக்கிற நேரம் நெருப்பை கண்டா கொஞ்சம் இருங்க, நெருப்பு எடுத்துகிட்டு வரணும். அவள் கேட்பா, என்ன அவசரம் நெருப்பு பார்க்குறதுக்கு, அவ்வளோ தூரத்துக்கு நெருப்பு எடுத்துகிட்டு வரணும்? இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தூரம் வந்தேன் தானே. ஒண்டி மனைவி பிள்ளைகள் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போக இயலாது. படி போட்டி இல்லை, மலையில் ராத்திரி லைட் இல்லை, டார்ச் இல்லை, எப்படி ஏறென்று வழி தெரியாது, வழிக்கு விழுந்துருவாங்க, டேஞ்சர், ரிஸ்க். அதனால் நீங்கள் இருங்க. அதிகும்பிக்கபத்தின் அவ் அஜிது அலன்னாரி ஹுதா, நான் ஒரு தீக்கொல்லி எடுத்துகிட்டு வர்றேன், எங்களுக்கு வழிகாட்டும், குளிர்காயறதுக்கு ஈஸியாக இருக்கும், போயிட்டு வர்றேன். ஒரு மனிதர் அங்கே உள்ள நெருப்பு, எங்கேயோ ஒரு தூரத்தில் மலைக்கு மேலே தெரிகிற நெருப்பை மனைவி பிள்ளைகளை நிப்பாட்டி வச்சுட்டு போறார் என்றால் அவருடைய மனசு சும்மா நெருப்பை காணல. இன்னி ஆனஸ்துனாரன், என் கல்பு பறிப்போய் அவர் பார்க்கிறார். கொஞ்சம் இருங்கப்பா, எனக்கு தெரியல, என்னமோ நான் போகணும், ஃப்ளாஷ் இல்லை, மெல்ல ஏறணும், ஓனாய் வரலாம், பாம்பு வரலாம், வலிக்கு உழலாம், அவர் மௌத்தாகலாம், அவ்வளவு ரிஸ்க் இருக்குது, இல்லை நான் போகணும். இதுதான் குர்ஆன் சொல்ற விதம், இதுதான் குர்ஆனுடைய நடை. அதை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய டீப்புக்கு போகணும். அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வசனமும் வாசகமும் குர்ஆனில் ஆச்சரியம். நீங்க நினைக்கிறீங்களா குர்ஆனில் சும்மா அல்லாஹ் பேசுறாண்டு? எக்கச்சக்கமாக காட்டலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர் எந்த சமுதாயத்துக்கு வந்தவர்? கல்முனைக்கு. எந்த சமுதாயத்துக்கு வந்தார்? பனி இஸ்ராயலுக்கு வந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுக்கு வந்தாங்க. எனக்கு காட்டுங்க பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் பேசுவார். எப்படி பேசுவார்? வயது கால மூசா அலி கௌமி, யா கௌமி, மூசா தன்னுடைய சமுதாயத்தை அழைத்தார், என்னுடைய சமூகமே. குர்ஆனில் எல்லா இடத்துலையும் காட்டுவீங்க, எல்லா இடத்துலையும். ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே, அடுத்த வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு சூரா ஞாபகம் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே பேசுகிறாரு, என் சமூகமே.
கீழே ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனக்கு காட்டுங்க பாப்போம் குர்ஆன்ல ஒரே ஒரு இடம் எல்லா நபிமார்களும் வந்தோடனே யா கௌமி யா கௌமி யா கௌமி, என் சமூகமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்க மாட்டீர்களா? எனக்கு காட்டுங்க குர்ஆன்ல ஒரு இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா கௌமி சொன்ன ஒரு இடம். யா பனி இஸ்ராயில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளும் குர்ஆன்ல யா கௌமி சொன்னதை நீங்கள் காட்ட மாட்டீங்க. யா பனி இஸ்ராயில், ஏ பனி இஸ்ரவேலர்களே. நூஹ் நபி வர்றாரு யா கௌமி என்கிறார், மூசா நபி வருகிறார் யா கௌமி என்கிறார், மற்ற நபிமார்கள் வர்றாங்க யா கௌமி என்கிறார். ஈசா நபி மட்டும் ஏன் யா கௌமி சொல்லல குர்ஆன்ல? ஒருவர் தன்னுடைய சமூகம் என்று கூப்பிடுறதுக்கு உங்கள் வாப்பா அந்த சமூகத்தில் இருக்கேன்னு. என் வாப்பா கல்முனை இருந்தால் தான் எங்கள் சமூகம் என்று கூப்பிடலாம். உம்மா வச்சு தீர்மானிக்கிறது இல்லை, வாப்பா அந்த சமூகம் இருக்கும். வாப்பாவே இல்லாட்டி எப்படி சமூகம் என்று கூப்பிடுறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் மிகவும் நுணுக்கமான ஒரு வேதம். அதில் ஒவ்வொரு நுனியும் அப்படி அழகாக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அது கண் கலங்க வைக்கும், அது மிக ஆச்சரியமாக பேசும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அதுக்குள் போனால் ஒரு வரியில் நாங்கள் நின்றுவோம், பயான் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் தீப படிப்பதற்கு மெல்ல மெல்ல ஏத்த தப்பர் இதை ஆய்வு பண்ண வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாசித்து மேலோட்டமாக போவதில்லை, ஒரு எழுத்து கூட வீணாக பயன்படுத்தவில்லை. ஆச்சரியமாக தேவையான இடத்தில் தேவையான விதத்தில் தேவையான அடிப்படையில் அது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அவருடைய நயம் சில வேளை தமிழில் புரிய கஷ்டமாக இருக்கலாம் என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆச்சரியமாக கல்புகள் கரைந்து ஓடும், கண்கள் கரைந்து ஓடும். அந்த அளவுக்கு ஆச்சரியமான வரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூஸ் பண்ணுறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் கண்டதை எப்படி அல்லாஹ் பேசுகிறான்? இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன், இருங்கம்மா நான் போயிட்டு வரேன். மனசை பறி கொடுத்துட்டார். மெல்ல 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 மலைக்கு மேல் ஏறுறார் ஒரு ராத்திரி. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி லைட் இல்லை, வீடியோ இல்லை, ஒன்றுமே இல்லை. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மலைக்கு மேலே ஏறுற நேரம் வேர்ல்டில் எந்த சேட்டலைட்டுக்கும் அது படாது. இது எஜமானன் மட்டுமே பார்க்கிறான். இப்போ குர்ஆனை ஓதுங்க. அதை அல்லாஹ் நடத்துகிறான், அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் தான் அதை செய்கிறான். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி ஓதுற நேரம் இங்கே மேல் புல்லரிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு வரலாறு, நிஜமான விஷயமாக அது எங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். பெரியவர்களே, அங்கே போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 செருப்பு போட்டிருக்கிறார். உங்கள் செருப்பை கலட்டுங்க. இன்னக்க பில்வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் பரிசுத்தமான துவா பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க. இன்னனி அன ரப்புக், நான் தான் உங்களுடைய ரப்பு. இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான் பெரியவர்களே. ஸோ இப்போ நான் வாசிக்கிற சூரத்து ஷுஆராவில் அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் தேவையான இடத்துல தேவையானது மட்டும் பேசுவானே தவிர அப்படியே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேச மாட்டான். இது 26வது அத்தியாயம் 10வது வசனம். எப்படி அல்லாஹ் கூப்பிட்றான்? அல்லாஹ் கூப்பிட்டேன்டான். அல்லாஹ் கூப்பிட்டா கல்பு பறிப்போமா பறிப்போவாதா? போயிடும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாங்கள் மூசாவை கூப்பிட்டோம், ஃபிரௌன் கூட்டத்தில் போங்கப்பாண்டோம். அலாயத்துக்குன், அந்த ஃபிரௌன் எங்களுக்கு பயப்பட மாட்டாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்குறான். இவரே ஃபிரௌனுக்கு பயம், இவரை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அந்த ஃபிரௌன் கூட்டம் எங்களுக்கு பயப்பட மாட்டாங்களா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட பதிலை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? நபியே, மூசா இப்படி தான் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வர்ற நேரம் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உங்களுக்கு முன்மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம்ன்றீங்களே, எப்படி இருந்தார்? கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், யா அல்லாஹ் நான் ஃபிரௌன்ட்ட போகிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு. கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், என்னை பொய்யனன்றுவானே யா அல்லாஹ். போன உடனே மூசா எங்கள் அரண்மனையில் இருந்துட்டு இப்போ ஒரு கைத்தடியோடு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் நபியா? இதுக்கு முன்னாடியாவது ஒரு பிரின்ஸாக நின்றீங்க, எனக்கு பக்கத்தில் இருந்தீங்க. இப்போ ஒரு துண்டை மேலுக்கு போட்டு கையில் ஒரு தடி எடுத்துட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அரண்மனையில் அப்படி நின்ற ஒரு ஆள், பிரதமராக நின்ற ஒரு ஆள்னு வைங்களேன். அப்படி நின்றவர் காட்டுக்கு போய் 2 ஈட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. தெரியுமா, இப்பொழுது நான் அதை விட மேலே. எல்லாரும் பார்த்து இது அப்போயாவது கொஞ்சம் மேலேன்னு சொல்லலாம், இப்போ வந்திருக்கிற லெவலை பார்த்தா. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்? கால ரப்பி யா ரப்பே இன்னி அகாஃபு யுகதிபூன், நான் பயப்படுறேன், என்ன பொய்யனன்றுவான். யாழ் அப்படி போனால், இந்த கோலத்தில் போனால் என்னை பொய்யனன்றுவான். 2வது ஒயலீக்கு சதுரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ், என் நெஞ்சு சுருங்கிரும். ஃபிரௌன் அவன் முன்னாடி போய் நின்றா. இப்போ போய் ஜனாதிபதி முன்னாடி போய் இந்த சிலைகள் எல்லாம் பிழை இதெல்லாம் உடைக்கணும்டா, நான் ஒரு பேச்சு சொல்கிறேன், அப்படி சொல்லுவாங்களா? அப்படி இந்த நாட்டில் உடைக்கணும்னு சட்டம் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில பேர் தப்பாக விளங்கி இருக்கிறார்கள். எந்த ஒவ்வொரு நாட்டுக்குரிய சட்டங்கள் இருக்கிறது. அப்போ என்னன்னா, சத்தியத்தை பேசுகிற நேரம் ஜனாதிபதி முன்னாடி கூட பேசுகிற நேரம் வராது, தயக்கம் வரும். ஃபிரௌன்
அவனுக்கு ஒப்போசிஷனும் இல்லை, டெமோக்ரஸின்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் இல்லை. ஃபிரௌன் அராஜகம் பண்ணுறவன். அனரப்புக்குமுல்ல ஆலா, நான் தான் உங்கள் ரப்பு. வஹாதிகள் அன்னார் தஜ்ரீமின் தஹதி, எனக்கடியால் ஓடுகிற என்னுடைய ஆறுன்றான். சுப்ஹானல்லாஹ். எவனா அப்படி பேசுவானா? நைல் நதியை பார்த்து வஹாதிகள் அன்னார் தஜ்ரீமின் தஹதி, எனக்கடியால் ஓடுகிற ஆறுன்றான். அவனுக்கு அடியாலையும் ஓடுது. எப்படி இருப்பான் அவன்? அவன் அகம்பாவிதம் எப்படி இருக்கும், அவன் ஆணவம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஃபிரௌன். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், இவன் மனுஷனே இல்லையே, கொன்றுவானு. வயலீகு சதரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, பேச்சு வராது யா அல்லாஹ். ஃபிரௌன் முன்னாடி போனா நெஞ்சு சுருங்கிரும், பேச்சு வராது. நெஞ்சு சுருங்கினா பேச்சு வருமா? போலீஸ்காரன் பிடிச்சவங்களை பிடிச்சி ஆட்டி படைக்கிற நேரம் உள்ள பேச்சும் வராது. உங்களை குற்றவாளி மாதிரி ஆக்கி கோர்ட்ஸில் வச்சு உங்களுக்கு தீர்ப்பு தர்ற நேரம் பேச்சு வராது. வலா யந்தலிகு லிசானி ஃபஅர்சில் இலா ஹாரூன், என் தம்பி ஹாரூனையும் கொஞ்சம் அனுப்பையா அல்லாஹ். எந்த நபியும் கேட்கல, அவ்வளோ பயங்கரம். அவர் தனியாக போயலான்ட்டார். ஹாரூனையும் சேர்த்து அனுப்பிறியா அல்லாஹ். வலவும் அலைய தம்பும் ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு என்னை கொல்லுவார்லன்னு பயப்படுறியா அல்லாஹ். நான் ஆல்ரெடி ஒருத்தனை கொண்டுட்டு வந்தேன் அல்லாஹ். போய் திரும்பி போனால் என்ன காலி பண்ணிடுவாங்க. 5 விஷயம் சொன்னார். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்னென்ன சொன்னார் திருப்போமா? 5 சொன்னார். கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், யா அல்லாஹ் என்னை பொய்யன் என்றுவாங்க. திரும்ப கேட்பான் அவங்கள்ட்ட. வயலீகு சதரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராத அவனை கண்டா. ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை என்னோட அனுப்பு. வலஹும் அலைய தம்பும் ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னை கொல்லுவார்கள் யா அல்லாஹ். கொல்லுவார்கள்னு பயப்படுறேன் யா அல்லாஹ். 5 சொல்லுங்க பார்ப்போம். 1வது என்ன? இங்கே இல்லை போல விளங்குது யாருமே. 1வது என்ன? பேசுங்க, குர்ஆன் தானே படிக்கிறோம், இது படிக்கிறோம், பொய்யன் நண்டுவாங்க. 2வது நெஞ்சு சுருங்கிரும். 3வது பேச்சு வராது. 4வது தம்பி ஹாரூனே அனுப்பிடு. 5வது ஆல்ரெடி ஒரு கொலை செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ். கொலைன்னு வரல, ஒரு குற்றச்சாட்டு, என் மீது ஒரு புகார் இருக்குது. வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு யக்துலூன், என்னை கொல்லுவார்கள் என்று பயப்படுறேன் யா அல்லாஹ். 5 பயம். அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறான் நபிக்கு? நபி மூசா இப்படித்தான் இருந்தார். தவ்வா களத்தில் வர முன்னாடி பயந்தே நடங்கினார். ஃபிரௌன் அவன்கிட்ட போகிறதா? யாரெல்லாம் நல்ல சும்மா தான் போயிட்டுருக்கிறேன், 8 வருஷமாக ஒளிஞ்சிருந்தேன், ஊரில் கல்யாணம் முடிக்காமல் இங்கே போய் கல்யாணம் முடித்தேன், இங்கே பிள்ளைலாம் பெற்று எடுத்துட்டு இப்போ தான் உமாவை பார்க்கணுன்னு போகிறேன். யாரெல்லாம் அவன் முன்னாடி போய் நிற்கிறதா? நெஞ்சே பதறிடுமே யாரெல்லாம். அவனை கண்டா வர்ற பேச்சையும் வராது, சும்மாவே நாக்கு தடமாற யாரெல்லாம். என் தம்பியும் சேர்த்து அனுப்பி நீ தந்துட்ட செஞ்சுத்தான் ஆகணும் யாரெல்லாம். இன்னொரு விஷயம், கொண்டுட்டு வந்துட்டேன், என்னை கொன்றுவான் யாரெல்லாம். எப்படி பேசியிருப்பாருன்னு பாருங்க அல்லா. அப்படி நல்ல யாருலே அல்லா படம் பிடித்து காட்டுகிற மூசா இந்த பொறுப்பை கொடுக்கிற நேரம் அவர் இப்படித்தான் இருந்தார். நபியே இப்படித்தான் இருந்தார். என் அருள் வந்த பிறகு மூசா யார் என்பதை அல்லாஹ் காட்டுறான். இதன் தஅவா களத்தில் உள்ள சிறப்பு. ஒரு தஅவா தாயாக இறங்கினால் வல்லாஹி அல்லாஹ்வுடைய நேரடி உதவி அவருக்கு வரும். நேரடி அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு வரும். சுப்ஹானல்லாஹ், அதில் அவர் பூரிப்படைவார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறார், நபியே இப்படிலாம் பிரச்சனை வராமல் இல்லை. அல்லாஹ் பதில் கொடுக்க போகிறான் 5 விஷயத்துக்கு. இப்போ 5க்கு பதில் எத்தனை வரியன்னு பாருங்க. கால கல்லா முடிச்சு பதில். அல்லாஹ் சொல்கிறான் கல்லா நடக்காது, அவ்வளோதான் போங்க. கல்லான்னு அரபு பதத்துக்கு அர்த்தம் என்ன? நடக்கவே 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 நடக்காது. அல்லாஹ் சொன்னான் நெவர் நெவர் நெவர், நடக்காது. யா அல்லாஹ் என்ன பொய்யன்றுவாங்களே, நடக்காது மூசா. யாரெல்லாம் நெஞ்சு சுருங்கிருமே, நடக்காது. யாரெல்லாம் பேச்சே வராது, நடக்காது. ஆறுன்னு பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க. யாரெல்லாம் என் மீது குற்றச்சாட்டை கொண்டுருவாங்களே, நடக்காது மூசா, போங்க. இதான் அல்லாட இது நடக்காது. நீங்கள் கற்பனை பண்ணுறது ஒன்றும் நடக்காது. ஒரு தாய் அவர் முன்னாடி போய் நிற்கிற நேரம் அவருக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சக்திகள் அவருக்கு முன்னாடி தலை குனியும். இதன் அல்லாஹ்வுடைய தஅவா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற சிறப்பு. அவர்கள் முன்னாடி மிக பெரும் கோட்டைகள் இருக்கும். அவர்கள் எல்லா கோட்டைகளும் சரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய இந்தியாரில். ஆனால் அல்லாஹ் கொடுப்பது யாரை? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு இடத்துல நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, யா அல்லாஹ் என்னை விட ஹாரூன் நல்லா பேசுவார், யா அல்லாஹ் எனக்கு மூசா நீங்கள் தான் வேணும். அல்லாஹ் யாரை கூப்பிட்றான்? எனக்கு தெரியும் நீங்கள் திக்குவாயண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவா, யாரெல்லாம் இவர் நல்லமே, எனக்கு நீங்க தான் வேணும். யார் திக்குவாயோ, ஜாக்கிர் நாயக் உலகம் எங்கும் போறாரு,
ஜாக்கிரனை திக்குவாய். அல்லாஹ் இல்லையா, அல்லாஹ்க்கு தேவை யாரோ அவர்களை தான் அல்லாஹ் எடுப்பான். இல்லையா அல்ல அவர் நல்லா பேசுவார், எனக்கு அது தேவை, இவர் தான் வேணும். யாரெல்லாம் இவருக்கு எழுதவே தெரியாது, அதுதான் வேணும். படிக்கவும் தெரியாது, பரவாயில்ல, தான் வேணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அல்லாஹ் எப்படி அவனுடைய அது அவன் விஷயம். அல்லாஹ்வுடைய நிலையிலே ரப்பிஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு போகிறதுக்கு முன்னாடி, ரப்பிஷ்ரஹ்லி ஸத்ரி, யாழ் என் நெஞ்சை விரிவாக்கிறீங்களா, சுருங்கி போகுது. ஃபிரௌன் அவன் முன்னாடி போகிறேன் நினைக்கிற நேரம் நெஞ்சு ஒரு மாதிரி சுருங்குது. யா அல்லாஹ் ரப்பிஷ்ரஹ்லி ஸத்ரி, என் நெஞ்சை விரிவாக்கிரு. வயஸ்ஸிர்லி அம்ரி, எனக்கு தந்த காரியத்தை லேசாக்கியாலாம், தலை பாரமாக இருக்குது. யா அல்லாஹ் வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என் போட்டு முடிச்ச அவிழ்த்திரு யஃப்கஹு கௌலி, இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய வசனங்களை இப்படி கேட்டுட்டு போறாரு. போயிட்டாரா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கால கல்லா, நெவர், நடக்காது, போங்க. ஃபதஹபா பி ஆயாத்தினா, எங்க அத்தாட்சிகளோட போங்க. இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன், குர்ஆன்ல சமிஊன் என்று வரல. சமிஊன் என்றா அதாவது உங்களோட சேர்ந்து நாங்க கேட்போம். முஸ்தமிஊன் என்றா கவனமா கேட்போம், ஒரு மயிர் அசையாது, ஒன்றும் பண்ணல. முஸ்தமி உண்ட கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக கேட்போம். அதான் இன்னாம மூசா போங்க, நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்போம்னு நல்லா சொல்லலை, நீங்கள் பேசுகிறத ரொம்ப கவனமாக கேட்போம், போங்க போய் பேசுங்க. இன்னாமாக்கு முஸ்தமியூன், உங்களோட நாங்கள் இருந்து கேட்போம்னு அர்த்தம். ஒன்றும் பண்ணல, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், போங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு சொன்ன விதம், குர்ஆனை உட்கார்ந்து கதையாக பார்க்காம அது நடந்ததை மாதிரி நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்கள் கல்புக்கு உணர்ந்து பாருங்கள். இந்த வேதத்தை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு அந்த எப்படி இருக்கும் அந்த சம்பவம், ஒரு மனிதனுக்கு இது நடக்கிற எப்படி இருக்கும், இது நிஜமாக நடந்த சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன்ட்ட போனால் என்ன செய்யணும், ஃபஅத்தியா ஃபிரௌன் ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன், ஃபிரௌன்ட்ட போய் சொல்லணும், ரப்புல் ஆலமீனுடைய தூதர் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு உடைக்கணும், நீ ரப்புல் ஆலமீனும் இல்லை, நீ ரப்பும் கிடையாது, நாங்கள் ரப்புல் ஆலமீன் தூதர் வந்திருக்கிறோம். அன்னரசில் மானா பனி இஸ்ராயில், எங்களோட பனி இஸ்ராயில் மக்களை அனுப்பிடு. பிரபாகரன் என்ன கேட்டான், பூமியோட சேர்த்து நிலத்தோட சேர்த்து மக்களையும் கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது நிலத்தோட சேர்த்து இல்லை, நிலத்தை நீயே வச்சுக்கோ ஃபிரௌன், எங்களுக்கு பக்கத்தில் நிலம் இருக்குது, எங்கள் மக்களை காலி பண்ணி தந்துரு. வந்துச்சா, எங்கள் மக்கள், அவங்களை எப்படி நீ அடிமையாக்குவ, அடிமையாக வச்சிருக்கிற பனி இஸ்ராயில, எங்களோட எங்கள் பனி இஸ்ராயேல் அனுப்பிடுங்க. ரெண்டு கோரிக்கை. ஒன்று, நாங்கள் இறை தூதர்கள் வந்திருக்கிறோம், நீ இறைவன் இல்லை, இறைவன் புறத்திலிருந்து தூதர் வந்திருக்கிறோம் உனக்கு சொல்லி தர்றதுக்கு. ரெண்டாவது, எங்களோட மக்களை அனுப்பிடு. சுப்ஹானல்லாஹ். சூரத்து ஷுஆரா 18வது வசனம் 26-18 கொஞ்சம் கவனமாக பாருங்கள். குர்ஆனில் இப்படி ஒன்று பார்க்குற கஷ்டம். அதாவது இந்த ஃபிரௌன் பேசினத்தில், அதாவது அல்லாஹ் ஒரு பிடிச்சி காட்டுறான் பாருங்கள், ஃபிரௌன் யார் என்பதை ரசூலுக்கு சொல்லி காட்டன். தேவையான இடத்துல தேவையான வசனத்தை எல்லாம் பயன்படுத்துவோம். இவங்க போயிட்டாங்க, எப்படி போனாங்கன்னு குர்ஆன் சொல்லுமா, போனாங்க, வாசலில் நின்றாங்க, பொடிகாட் வந்தான், பேர் என்ன மூசா, இது கேட்டுட்டு வரேன், இப்படி போனாங்களா, அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் அனுப்ப நினைச்சா அனுப்பிடும், அவ்வளோதான் கதை. ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போவதாக இருந்தால் எத்தனை தடைகள் தாண்ட வேண்டும் என்று தெரியாது, எத்தனை பேர் நிப்பான்னு தெரியாது. ஃபிரௌனுக்கு இந்த பக்கத்தால் காத்து வீச 4 பேர், அந்த பக்கத்தால் காத்து வீச 4 பேர், தும்மினா படிக்கத்தை பிடிக்க 8 பேர், அவன் பக்கத்தில் 1000 பேர், அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு ஆமாசாமி போட 18 பேர். 4 ஹாஜியார் இருக்கிற நேரம் அவருக்கு பக்கத்தில் 4 பேர் நிற்போம். ஒரு ஹாஜியார் பக்கத்தில், ஹாஜியார் எது சொன்னாலும் சிரிச்சுட்டு, நீங்கள் சொன்னால் பிழையாகுமா ஹாஜியார், அப்போ தான் போகிற வேலை ஒரு 1000 ரூபா கிடைக்கும் சாக்கில். இதுக்காக வேண்டி ஆமாசாமி போட்டவங்க எத்தனை பேரை பார்த்துருப்போம். அல்லாஹ்வுடைய நல்ல ஃபிரௌன் அவன் யாரு, ஜன்னாத் தோட்டங்கள், நீரூற்றுகள், குனூஸ் புதையல்கள், மகாமின் கரீம் பேலஸுகள் என்றான்ல, பேலஸுகளில் வாழ்ந்தாங்க. அதாவது ஃபிரௌனை பற்றி படிக்கிறதா இருந்தால் இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது, அதில் எல்லாத்தையும் சாராம்சம் புழிஞ்சு 7 அதிசயங்களை கொண்டாந்து போட்டாங்க. 7 wonders of the world, உலகத்தில் 7 அதிசயம். அந்த 7க்குள்ள இந்த கூகுளை கொண்டாந்து போடலை, தெரியுமா உங்களுக்கு? கூகுள் இருக்கு பாருங்க, எனக்கு கல்முனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முகமதியா பள்ளிக்கு போகணும்னா காட்டும் வழியை, இப்படி தான் போகணுமெண்டு. இது அதிசயமானு கேட்டால் அது அதிசயம் இல்லையா? சீக்கிரியை கொண்டு வந்து போடலே, அதுவும் அதிசயம் இல்லையா? எது அதிசயமானு தெரியுமா? செத்து போனான் பாருங்க ஃபிரௌன்கள் செத்து போனா அவனை கொண்டு போய் அடுக்கிற கபர் இருக்கு பாருங்க, அதான் பிரமிட். அது பெரிய அதிசயம். ஏன் அதிசயம்டா,
பள்ளியை கட்டி போட்டு 100 வருஷம்னு எழுதுவாங்க. 150 வருஷத்தில் இது உடைஞ்சிரும், ஷெகரெல்லாம் கலண்டு வந்துடும், பழங்காலத்து கட்டுமானம் மறுபடி இடிச்சு உடைக்க வேண்டும்னு வருவாங்க. ஃபிரௌனுடைய மொழி அழிஞ்சு 2000 வருஷமாகுது. ஈஜிப்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க அந்த காலத்தில் பேசின மொழி அழிஞ்சு 2000 வருஷம். பிரமிட் அழியலையப்பா, என்ன கட்டுமானம் இது, அசந்து போறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகுனூஸ் புதையல்களை கொடுத்திருந்தோம், வஜன்னாத் தோட்டங்களை கொடுத்திருந்தோம், வஅயூன் நீரூற்றுகளை கொடுத்திருந்தோம், வமக்காமின் கரீம் சும்மா தங்குமிடம் இல்ல, சங்கையான தங்குமிடல் பேலஸ்களை கொடுத்திருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்து ஒத்தன்ட்ட போனா சும்மாவே ஃபிரௌன் என்ன சும்மாவே சாரத்துண்டு கொடுத்துட்டா இருப்பான். அப்படி உடுத்து அந்த அரண்மனையில் அந்த கிரீடத்தை போட்டு நின்றா அவனே ஒரு கிழவன். ஆனால் அவ்வளோ பேர் பயம். அந்த மாதிரி ஒரு இதில் நின்றாங்க. சூரியன் உதிக்கிறது மறையும் வரைக்கும் அவன் தேசம் அப்படின்ட்டாங்க. எல்லாரும் அவன் பேச கேட்டால் யாரும் அதுக்கு மேலே பேசாதனால தானே டொனால்ட் ட்ரம்ப் ஐம் பிரசிடென்ட்னு தான் சொல்கிறான் அமெரிக்காவில். நான் ஜனாதிபதி என்று, நான் உங்கள் ரப் என்று சொல்லலாம். அவனுக்குச்சா ஃபிரௌன் என்ன சொன்னான், உங்களை நான் தான்டா உங்கள் ரப்பு, உங்களுக்கு எல்லாம் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறவர் முன்னாடி போனான். சின்ன சின்ன குழந்தைகளை நெசுக்கி சாகடித்தவனுக்கு துடிக்க துடிக்க குழந்தைகள் அத்தனையும் சாகடிங்கன்னு சொன்னவனுக்கு என்ன ஈவரக்கம் இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்க ஆச்சரியத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அல்லாஹ் படம் பிடிச்சி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறான் ஃபிரௌன். என்ன பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். ஒன்னொரு சின்ன குழந்தைய எடுத்து வளர்க்கலையா? யார் பேசுறது? ஃபிரௌன் முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாரு. அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். ஒன்ன ஒரு சின்ன குழந்தைய எடுத்து வளர்க்கலையா? பல ஆண்டுகள் என்னுடைய அரண்மனையில் நீ வசிக்கலையா? ஃபிரௌன் இப்படி பேசுவானா? உங்கள் கல்முனையில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மாற்று மதத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு வந்தால் உம்மா எப்படி பேசுவாங்க, ஏன்ரா நீ என்னம்மா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம், ஏன் இப்படி பட்டின, நான் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன் தெரியுமா, இது உனக்கே நல்லம்மா. அது பெண்ணுடைய சென்டிமெண்ட். பாப்பா அப்படியே பேசுவார், ஏன் ராணி ஏன் ராஜாவா, செருப்புகள் வெளியே இதுக்கு மேலே வரக்கூடாது, நீ பேச போய் உள்ளே போய் அழுகுறது வேறு விஷயங்களா, பேசுகிற நேரம் எப்படி பேசுவார், இதுக்கு மேலே இந்த பாசப்படி போவலையோ. இது ஆண்மை, இது ஆம்பளை பேசுறது. ஃபிரௌன் பொம்பளை மாதிரி கேட்குறான். இவ்வளோ பெரிய ராஜா, ஒட்டுமொத்த பேரும் பயம். மூசா நபி கைத்தடியோடு வந்திருக்கிறார், ஒரு தோல் ஒரு துண்டு போட்டு வந்திருக்கிறார், ஒரு ஒரு ஆடு மேய்க்கிறவர். அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா, உன்னை ஒரு சின்ன குழந்தையாக நான் வளர்க்கவில்லையா? என்ன நீ பொம்பளை மாதிரி பேசுற? வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், நீ பல ஆண்டுகளுடைய அரண்மனையில் வசிக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும்? ஓஹோ இவ்வளோதான ஃபிரௌன் லெவலே, கொல்லுவான்னு பார்த்தா என்ன புள்ளையா வளர்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதுதான் தவ்வா களத்தில் விவாதத்துக்கு கொடுக்கிற வெற்றி. யாரோட விவாதம் செய்ய வேண்டும் என்று போனார்களோ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி போனாங்களோ, ஹாரூன் நானே பார்த்துட்றேன், நீங்கள் தேவையில்லைன்ட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் எங்கேயாவது குர்ஆன்ல காட்டுங்க பார்ப்போம். ஹாரூன் நீங்கள் தான் பேசணும், பேசுகிறான் வாங்கதா, நெஞ்சே நடுங்குது ஹாரூன், பேச்சே வராது அப்படி சொன்னாரா மூசா அலைஹிஸ்ஸலாம்னு பாருங்க. என்ன சொல்லிட்டு போன நபியே, மூசா என்ன சொன்னார், எப்படி பேசினார், இதான் காட்ட வேண்டியதல்ல. என் அருள் வந்தால் ஒரு மனிதன் இப்படி மாறுவான் நபியே, இப்படி மாறுவான். நபிக்கு அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். இது எங்களுடைய கல்புக்கு இறங்கினால் நாங்கள் மாறுவோம். இதுதான் குர்ஆன். சும்மா மேலோட்டமாக போவதல்ல குர்ஆன் என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது ஃபிரௌன் முடிக்கல. இப்போ ஃபிரௌன் என்ன கேட்டிக்கிறான், அரண்மனையில் அலம் நுரப்பிக், உன்னை சின்ன குழந்தையா எடுத்து வளர்க்கலையா, பல வருடங்களின் அரண்மனையில் வாழலையா? திரும்ப கேட்பேன் நான் இன்ஷா அல்லாஹ். நான் சில பேர் இப்படியே இருந்துட்டு லண்டனுக்கு போகிறதுங்கதா பயானில், ஆனால் இடைக்கிட்ட நிப்பாட்டி கேட்கணும், அந்த லண்டனுக்கு போக விடக்கூடாது. அடுத்தது என்னென்னா, ஓ ஃபால்த்த ஃபாலத்த கல்லத்தி ஃபால்த்த ஓ அந்த மினல் காஃபிரி. ஃபிரௌன் கேட்குறான், ஓ ஃபால்த்த ஃபாலத்த கல்லத்தி ஃபால்த்த ஓ அந்த மினல் காஃபிரி, நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். என்ன ஏதாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மூசா நீ செய்கிறத செய்து முடிச்சுட்ட, நீ நன்றி கெட்டவன். இப்போ உங்கள் கல்முனையில் ஒரு ஆஜியார் இருக்கிறான்னு வைங்களேன், தப்பு பண்ணிட்டாரு, ஆஜியார் முன்னாடி போய் பேசலாமா? அந்த இந்த அந்த என்னடா அந்த இந்த சொல்லுங்களேன், வராது. ஏன்னா அவர் அவ்வளோ பெருமதியான மனுஷன் வைங்களேன், அவர் முன்னாடி போய் அந்த அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அந்த எந்த மாதிரி வராதது. ஃபிரௌனுக்கு
ஏய் கொண்டாய் நீ சொல்ல வரல நாக்கில் தடமாட்டு. ஓ ஃபால்த்த ஃபாலத்த கல்லத்தி ஃபால்த்த ஓ அந்த மினல் காஃபிரி, நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். என்ன செஞ்ச ஃபிரௌன் அப்படி கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு செஞ்சாரா? செஞ்சதை செஞ்சு முடிச்சிட்டாரா? என்ன வாயில் அல்லாஹ் தடையை போட்டு விடுவான். சத்தியத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவன் இருந்தாலும் அவர்கள் திக்குவார்கள், தடமாறுவார்கள். திக்குவாய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறப்பாக பேசுவார்கள். இதன் அல்லாஹுடைய இந்த சிறப்பு, அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் ஏன் அவரை எடுக்கிறான்? யார் திக்குவாய் என்றீர்களோ அவர் பேசுவார், யார் திறமையாலையோ அவர் நடுங்குவார், அவர் சாகுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கிறார். ஒரு விவாதத்தில் உள்ள திறமை என்ன தெரியுமா? முடிச்ச இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சாதான் அவர் பெஸ்ட் விவாத திறமை உள்ளவர். ஏன்னா முடிச்சத்துலேருந்து தொடங்கிட்டு ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. அவர் தொடங்கினா பாருங்க, அதில் கொண்டு வந்து முடிக்கணும். அந்த முடிக்கிற நேரம் 2 விஷயம் சொல்லணும். என்ன 2 விஷயம்? நான் தூதர், பனி இஸ்ராயேலை என்னோட அனுப்பிடு. அல்லாஹ் சொன்ன 2ஐயும் சொல்லணுமா இல்லையா? சொன்ன கொஸ்டனுக்கு ஆன்சரும் பண்ணணும், எங்க பாயிண்ட்டே வச்சிடணும். இதை வைக்கிற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ இருப்பாரா? நெஞ்சு நடுங்குது, வாய் வராது, எல்லாம் சொன்னவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஅல்துஹா இதோ வஅன மினல் லாலின். ஆமாம் நான் செஞ்சேன், கொண்டேன்னு அவர் சொல்லலை. நீங்கள் ஃபஅலன்னு சொன்னீங்க, நானும் ஃபஅல தான் அங்கதா செஞ்சேன். நீங்கள் கால ஃபஅல்துஹா, ஓ அதை நான் செஞ்சேனே. இவர் அவனுக்கு அவருக்கு தான், அதை நான் செஞ்சேனே. இதோ வஅன மினல் லாலின், ஓ பை மிஸ்டேக், ஆக்சிடெண்ட்டாக செஞ்சுட்டேன், வழி தெரியாமல் செஞ்சுட்டேன், வேணுமெண்டே குத்தினேன். ஒரு குத்துன அந்தளவுக்கு சாப்பிட தந்திருக்கிற ஒரு குத்து தான். கதை மூசா வக்கலா அவை, மூசா ஒரு குத்துனா கதையை முடித்து விட்டார். எப்படி பாடி பில்டராக இருந்திருப்பார். கவியுல் அமீன், பலசாலி. ரோட்டில் போகிற நேரம் என்ன சண்டே ஆகும் நினச்சி குத்தலை, குத்தின குத்து ஆல் டவுன், செத்துட்டியாடா, ஒன்று தான் அடிச்சாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு? ஆமாம் கால ஃபஅல்துஹா இதோ வஅன மினல் லாலின், நான் வழி தெரியாதவர பை மிஸ்டேக்கை செஞ்சேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. ஃபஃபரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் வஜஅலனி மினல் முர்சலின். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டுட்டார், முடிச்சு. ஃபிரௌனுடைய அரண்மனை ஆடுது. பேச தொடங்கினது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் படம் பிடித்து காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டு விட்டார். ஃபிரௌனுடைய கிரீடம் கீழே உழப்போகுது, அவனுடைய அரண்மனை கீழே உழப்போகுது. எப்படி? அவர் பேசுகிற ஸ்டைலை பாருங்க. ஃபஃபரர்து மின்கும், ஃபஃபரர்து மின்க குர்ஆனில் வரல. ஜனாதிபதியை பார்த்து பேசுகிறேன்டா. ஃபஃபரர்து மின்க, ஜனாதிபதி உங்களை கண்டு நான் ஓடினேன். ஜனாதிபதியோடு இருக்க போல் 10 எல்லாரும் இருக்கிறாங்க மந்திரிமார்கள். யார்கிட்ட மூஞ்சியும் பார்க்க மாட்டீங்க. ஜனாதிபதி கண்ணு மட்டும் சிமிட்டுதா, நான் அசையுதா, வாய் பேசுதா. ஜனாதிபதியே இருக்கிறாரு, அதுக்கு மேலே நெத்திலியெல்லாம் எதுக்கு? நீங்கள் போங்கப்பா, அவங்களோட நான் பாசிப்பாரு. நேரடியாக ஜனாதிபதியோட வரும். ஜனாதிபதியோட ஒரு மனுஷன் பேசுறதுக்குள்ள முழு சபையும் பார்த்து ஜனாதிபதி பேசுவார். எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், கேட்குறவர் ஜனாதிபதி அவர்களே, ஜட்ஜ் அவர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுகிறாரு? ஃபஃபரர்து மின்க, குர்ஆன்ல அப்படி வரல. ஃபஃபரர்து மின்கும், உங்க எல்லாட்டையும் இருந்து பயந்து, லம்மா ஹிஃப்துக்கும், உங்க எல்லாட்டையும் இருந்து பயந்து நான் ஓடினேன். ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன், என் ரப்பு எனக்கு ஞானத்தை தந்தான். வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை நபியாக்கினான். இப்போ பாருங்க என்ன சொல்ல வராரு? நான் உங்கள்கிட்டேருந்து பயந்து ஓடினேன்னு வந்து ஒரு ஆள் சொல்றாரு கல்முனை பள்ளியில். உங்கள்கிட்டேருந்து ஒரு காலம் பயந்து ஓடினேன். அப்போ இப்போ என்ன அர்த்தம்? பயம் இல்லை, அதான் வந்திருக்கிறேன். அவர் சொல்கிற விதத்தை பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட இந்த பயந்து ஓடினேனப்பா. உன்னிட்ட மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தைரியம் வந்தா எல்லாத்தையும் சுற்றி உள்ள ஒரு ராஜாவை வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த பாடி கார்ட்லேருந்து சிப்பாயிலேருந்து அவ்வளோ பேர் நிற்பான். எல்லாரையும் பார்த்து ஃபஃபரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும், உங்கள் எல்லாத்தையும் இருந்து பயந்து ஓடினேன். பாயிண்ட்டையும் சொல்லிடணுமே, நான் நபி என்றதை உள்ளுக்குள்ளே போட்டுறாரு. வேணுதா? ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன், என் ரப்பி எனக்கு ஞானத்தை தந்தான். வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை நபியாக்கினான். பாயிண்ட் வந்துட்டா? என்ன பாயிண்ட்டு? நீங்கள் நபி என்றதை சொல்லணும். அது சொல்லணுமா இல்லையா? பதிலும் கொடுக்கணும். பதிலையும் கொடுத்துட்டாரா? என்ன அதை செஞ்சேன்னா, அந்த கொலையை செஞ்சேன்னா பை மிஸ்டேக்கில் செஞ்சு பயந்து ஓடினேன். உங்கள் எல்லாட்டையும் இருந்து என் ரப்பு போகிற வழியில் எனக்கு ஞானத்தை தந்து நபியாக்கிட்டான். மற்ற வந்துச்சு. எப்படிப்பட்ட விவாதம்னு பாருங்க.
இப்போ ஒன்று பேலன்ஸ். எந்த பேலன்ஸ்? எது பேலன்ஸ்? இப்போ பதில் கொடுக்க சின்ன குழந்தைய எடுத்து வளர்த்தேன், பல ஆண்டுகள் அரண்மனையில் இருந்தீங்களா, அதான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னான். ஆனால் ரெண்டாவது சொன்னது தான் நீ செஞ்சதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. இப்போ 2 பேலன்ஸ் இருக்குது. ஒன்று பனி இஸ்ராயேலை அனுப்புன்னு சொல்கிறது பேலன்ஸ் இருக்குது. ரெண்டாவது அரண்மனையில் வசிச்சாரே தின்ன தந்தனேப்பா உனக்கு அப்படின்னு நான் ஃபிரௌன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓ தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன்னபத்த பனி இஸ்ராயில், எனக்கு செய்த நிஅமத் என்கிறார். எனக்கு செஞ்ச நன்மை என்று சொல்ல நிஅமத், அவ்வளோ தின்ன கொடுத்துருப்பான் போல. ஓ தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன்னபத்த பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் மக்களை அடிமையாக்க எனக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி காட்டுறது. எப்படி பாயிண்ட்? எனக்கு செஞ்ச என்னோட, பனி இஸ்ராயலோட செஞ்ச பனி இஸ்ராயலோட, எனக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் சொல்லி காட்டு. பனி இஸ்ராயல் மக்களை எப்படி அடிமையாக்குவ? வத்தில்க நிஅமத்துன் தமுன்னு அலைய அன்னபத்த பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல் மக்களை அடிமையாக்குவதற்கு எனக்கு செய்த நிஅமத்துகளை சொல்லி காட்டி. அவர் கேட்கறது வழங்க உங்களுக்கு. இப்போ என்ன அர்த்தம்? பனி இஸ்ராயல் மக்களை அடிமையாக்க இயலாது. பாயிண்ட் வந்துட்டா? அவருக்கு தின்ன கொடுத்தது பாயிண்ட் வந்துட்டா? எங்க தொடங்கினார், 2 வரியில் முடித்தார். இது அல்லாஹ் கொடுக்கிறது. வளவளேண்டு பேசுவது அல்ல, சுருக்கமாக கதையை முடிச்சா அவ்வளோ பேரும் வாயை பொளந்து பார்ப்பான். கைத்தொடியோடு வந்திருக்கிறாரு, இந்தா பேச்சு பேசுகிறார். எங்கள் மன்னர் முன்னாடி நாங்கள் இப்படி ஆட்களை கண்டதே இல்லை. ஃபிரௌனு முன்னாடி கண்ணை தூக்கி பார்க்க மாட்டோம், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சரியென்று போடுவோம். இப்படி எல்லாரும் வாயை திறந்து பார்க்குறாங்க. ஃபிரௌன் ஆரம்பிக்கிறான். இவ்வளோ பேசின உடனே கொல்லல ஃபிரௌன். கால ஃபிரௌன் ஒமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றா என்ன கேட்குற கொஸ்டினை பாருங்கள். யாருன்னு கேட்கல, ரப்புல் ஆலமீன்டா என்ன? அது என்னப்பா ரப்புல் ஆலமீன்டா என்ன சாமாது? ஒமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்டா என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜோக்கு கிடைக்கல. கால ரப்பு ஸமாவாதி வல் அர்தி ஒமா பைனஹுமா இன் குன்தும் மூக்கினின். திரும்ப பிடிச்சி என்ன? கால ரப்பு ஸமாவாதி வல் அர்ல், வானத்துக்கு அவன்தான் ரப்பு, பூமிக்கு அவன்தான் ரப்பு. வமா பைனஹுமா, அதுக்கு இடைப்பட்டதுக்கு அவன்தான் ரப்பு. இன் குந்த, நீ முக்கின், நீங்க நம்புவதா என்று சொல்லல. இன் குந்தும் மூக்கினீன், நீங்கள் எல்லோரும் நம்புவதாக இருந்தால், நீங்க எல்லாரும் உறுதியா நம்புறதா இருந்தா. யாரை பார்த்து பேசுறாரு? ஃபிரௌனை மட்டும் இல்லை, அவருக்கு பயமே இல்லை. இப்ப எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் எடுத்து காட்டுறான் பாருங்க. ஃபிரௌன் தோத்துட்டான். அடுத்த வசனத்தில் கால ஃபிரௌன் தொடங்குறான். லிமன் ஹவுலஹு, அவனுக்கு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேட்குறான். அலா தஸ்தமிஊன், கேட்டுட்டாப்பா இருக்கிறீங்க? முடிஞ்சு போச்சு, தோத்துட்டான். ராஜா கேட்பானா? எல்லாம் இப்படி வாயை பொழந்து கேட்குறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. கால லிமன் ஹவுலஹு, கிட்டுள்ள அலா தஸ்தமிஊன், கேட்டுட்டா இருக்கிறீங்க? அது நிறைய எங்களுக்கு எதிர்த்தரப்புலேருந்து வரும். அப்படி எனக்குச்சா பயானெல்லாம் கொஞ்சம் வெளியே போய் பண்ண போகல. கேட்டுட்டா இருக்கிறீங்க, கதையை முடிக்காம உண்டு எனக்குதா, முடிச்சிருங்களேப்பா கதையை. அது என்ன நல்ல முறையில் கேட்குறது? ஜுப்பால் அடிச்சுட்டு கேட்டுட்டா இருக்கிறீங்க, இதுக்கு மேலே கேட்கலுமா? என்ன அர்த்தம்? கதையை முடிங்கன்னு அர்த்தம். ஃபிரௌன் கேட்க கால லிமன் ஹவுலஹு, பக்கத்தில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள், கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அலா தஸ்தமிஊன், எல்லாரும் காதாடிச்சா இருக்கிறாங்க. கேட்டுட்டா இருக்கிறீங்க. ஏன் இவர் கேட்க வைக்க போறாரு? என்னடா சும்மா இருக்கிறீங்க பார்த்துட்டு? அதான் அர்த்தம். அல்லாஹ் எப்படி படம் பிடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த பேருக்கும் பேசுறாரு. ஃபிரௌன் கிட்ட இருக்கிறவனுக்கு பேச, நீ தோத்துடா ஃபிரௌன். ஃபிரௌன் ஃபர்ஸ்ட் விவாதத்திலே தோத்துட்ட. இதுக்கு மேல் அரண்மனையின் சொந்தக்காரர் மூசா, அவர் கையில் உள்ள கைத்தடி ராஜ்யம் செய்ய போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவா களத்தில் உள்ளவர்களுக்கு என்ன சங்கையும் எப்படிப்பட்ட அருளையும் கொடுக்கிறான் தெரியுமா? பெருமானுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். நபியே, மூசா எங்கே இருந்தார், எங்கே போனார்? உலகத்தில் ஆகப்பெரிய கொடுங்கோலன் முன்னாடி போன மூசா எப்படி இருந்தார்? இதான் வேதம் எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற மன அமைதி. இதுதான் எங்களுக்குள்ளே உண்டாக்குற நோய் நிவாரணை. பெரியவர்களே, குர்ஆனோடு வாழக்கூடிய ஒரு மாதம் என்னையும் உங்களையும் சங்கமிக்க இருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆயுளை நீட்டி தந்தால், அந்த மாதத்தை சங்கைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அந்த மாதத்திலே குர்ஆனோட கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால், அவனுடைய விளக்கத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் தந்தால், சுப்ஹான் அல்லாஹ்.
எங்கள் கண்ணால் ஓடும் அல்லாஹ் அப்படின்றார்களே. இந்த வேதம் ஓதுபவர்களுக்கு படிப்பவர்களுக்கு கல்புகளை அமைதிப்படுத்துகிறது. அவருடைய கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீரை வடிய வைக்கிறது. இது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய நல்லடியார்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் இப்போ கேட்குறேன், கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, பக்கத்தில் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கல பாருங்கள். அதனால் அவர் சொல்கிறார், அவர் அடுத்தது ஆரம்பிக்கிறார். கால ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் உள்ளவலின். அவன் யாருண்டா ரப்புல் ஆலமீன் தானே கேட்டீங்க, பக்கத்தில் பேசுகிறது அவர் கணக்கெடுக்கல போல. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்க்கு தெரியுமா அவன் என்ன பேசுகிறான்னு. அல்லாஹ் தஸ்தமியூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்குறார், ரப்புக்கும் உங்கள் எல்லாருக்கும் அவன் தான் ரப்பு, ரப்பு ஆபாய்க்கும் உள்ளவலின் உங்கள் மூதாதையர்களுக்கு அவன் தான் ரப்பு, எல்லாத்துக்கும் அவன் தான் ரப்பு. நீங்கள் இவனையா நினச்சிட்டு இருக்கிறீங்க ஃபிரௌனையா? இல்லைப்பா அவன் தான் ரப்பு. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் மாத்துறார். ஃபிரௌனுக்கு கோவம் வந்துட்டு, கால இன்ன ரசூலக்கும் உள்ளதி உருசில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்கள் தூதர் பைத்தியக்காரர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஏய் பைத்தியம் அப்படின்னு சொல்லாமல், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்கள் தூதர் பைத்தியக்காரர். எல்லா ஆட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பெரிய பட்டாளத்தையே கூட்டி வந்தார் வாங்கண்டு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோட கைத்தடியோடு வந்திருக்கிறாரு. ஃபிரௌன் பார்க்குறேன், எல்லாரும் வாயை பொழந்து அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் இவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறேன், ஒருத்தன் கைத்தடியை கொண்டாந்து பேசிட்டு நிற்கிறான். உடனே ஃபிரௌன் மென்டலிட்டி என்ன ஆகிட்டு, காலை இன்ன ரசூலுக்கும் உள்ளது உருசில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்கள் தூதர் பைத்தியக்காரர்ப்பா. யாரை பார்த்து சொல்லிட்டான்? எல்லாம் நீங்கள் மூசா கட்சி தான் போங்க. அவரே கட்சியை மாற்றிட்டான். இதுதான் அல்லாஹ் கொடுக்குற பலம், இதான் அல்லாஹ் கொடுக்குற பலம். ஒவ்வொரு தோல்வி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணக்கே இல்லை. பைத்தியம்மா சொல்லிட்டு போ. கால ரப்புல் மஷ்ரிக்கி, ஃபிரௌனுக்கு கோவம் வர வசனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் ஃபிரௌனோட உயிர் நாடி, கையை வைக்கிறாங்க. கால ரப்புல் மஷ்ரிக்கி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தஅகிலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபயர் ஆகிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மிஸ்ருடைய நம்பிக்கை என்ன? சூரியன் மறையுது, சூரியன் உதிக்குது. இதுக்கெல்லாம் ஃபிரௌன்கள் தான் ராஜா, அவங்க தான் ரப்பு. சூரியன் தான் அவங்களோட கடவுள். சூரியன் பிள்ளைகள் குமாரர்கள் தான் ஃபிரௌன்கள், பாராக்கள். ஸோ சூரியன் தான் அவங்களோட தேவதை, அவங்களோட பிள்ளைகள் தான் இந்த ஃபிரௌனோட நம்பிக்கை. அதனால் சூரியனில் கை வச்சா ஃபிரௌன் நடுங்குவான். அவன் ஆட்சியை தீர்மானித்தது சூரியன் அதாவது உதிக்கிறது மறைகிறத வச்சு அவன் ஆட்சியை தீர்மானிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னாடி சொன்னதை கவனமாக பாருங்கள். இங்குந்தும் மூக்கினி, நீங்கள் நம்புறதா இருந்தால் வானம் பூமிக்கு ரப்பு. இப்போ பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச கால ரப்புல் மஷ்ரிக்கி வல் மக்ரிபி, சூரியன் உதிக்கும் இடத்துல இருந்து சூரியன் மறைகிற மஷ்ரிக் மக்ரிப், அதுக்கு இடப்பட்ட இடம். வானம் பூமியை பேசுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதுக்கு இடப்பட்ட இடத்துக்கும் அவன் தான் ரப்பு. இங்குந்தும் தஅகிலூன், நீங்க விளங்குறதா இருந்தா, புரிஞ்சா உங்களுக்கு? நம்புறதா இருந்தா வானம் பூமி அதுக்கு இடப்பட்டது. நீங்க விளங்குறதா இருந்தா, சபையில உள்ளவங்க விளங்குறதா இருந்தா, கிழக்குக்கு அவன் தான் ரப்பன் நினைக்கிறீங்க, மேற்குக்கு அவன் தான் ரப்பன் நினைக்கிறீங்க. இல்லப்பா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. எதில் கை வச்சாரு நினைக்கிறீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஃபிரௌன் லேண்டில் கை வச்சுட்டாரு, ஃபிரௌன் மண்ணில் கை வச்சுட்டாரு. ஏய், கிழக்குக்கு அவன் சொந்தம் இல்லை, மேற்குக்கு அவன் சொந்தம் இல்லை, அதுக்கு மத்தியில் அவனுக்கு சொந்தம், அவனுக்கு இந்த மண்ணு சொந்தம் இல்லைன்ட்டான். இப்போ கோவம் வருமா இல்லையா? ஏய், உன் நாடு இல்லைப்பா இது, ஜனாதிபதியை பார்த்து உங்கள் நாடு இல்லை, இது என் ரப்ப நாடுண்டா. அவனுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே அவன் பேசலை, அவன் கோவப்பட்டான். கால லஇன் இத்தகத இலஅன் கைரி லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், என்னை விட்டு விட்டு யாராவது ஒருத்தனை வணக்கத்துக்கு தகுதியாக எடுத்தா சிறையில் போட்டு அடிப்பம் பாரு, சிறையில் அடிச்சிருவோம் பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்படவே இல்லை, அது தாயிகளுக்குரிய பண்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கால அவலவ் ஜிஅதுக பிஷைஇன் முபீன், தெளிவான எதையாவது ஒன்று கொண்டு வந்தாலுமா, ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாலுமா, தெளிவாக ஒன்று கொண்டாந்து உங்கள் கண்ணு முன்னாடி காட்டினாலுமா? ஃபிரௌன் கேட்குறான், கால ஃபஅத்தி இன் குன்த மினஸ் சாதிகீன், கொண்டு வா பார்ப்போம். உண்மையை சொன்னா, எங்க பின்னாடி பேக்கையும் காணோம், கையில் ஹேண்ட் பேக்கையும் காணோம், சூட் கேஸையும் காணோம், இங்கே ட்ராவலிங் பேக்காவது இருக்குதா? எட்டிப்பா இல்லையே, பின்னாடி ஏதாவது கண்டெய்னரா? ஒன்றும் இல்லை, ஒரு கைத்தடி. அவன் சொல்கிறான், ஃபஅத்தி இன் குன்த மினஸ் சாதிகீன், கொண்டு வா கொண்டு வா, பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்கிறதா கொண்டு வா பார்ப்போம். கையில் ஒன்றுமே இல்லை, ஆடு மேய்க்கிற கோலத்தில் இங்கே வந்துட்டு ஏதாவது கொண்டு வந்தாலுமான்னு பேச்சியா? கால அவ்வளவு ஜத்துக்கு பிஷையும் முபீன், ஏதாவது தெளிவாக முன்னாடி கொண்டு வந்தாலுமா? கால ஃபஅத்தி கொண்டு வா பார்ப்போம். இன் குன்த மினஸ் சாதிகீன், நீ உண்மையாளனால கொண்டு வா பார்ப்போம் சொல்லிட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, கொண்டு வரதானே வேணும்.
எந்த பேக்கை திறக்கிறது, எந்த பையிலேருந்து எடுக்கிறது, எங்கால எடுக்கிறது, அல்லாஹ் ட்ரைனிங் கொடுத்துட்டான் தானே. ஃபஅல்கா அஸாஹு, இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. இது ஃபிரௌனுக்கு தான் இந்த பாம்பு. நல்லா பாருங்கள் குர்ஆன் ஆயத்து இந்த இடத்த. ஃபஅல்கா அஸாஹு ஃபஇதா ஹிய ஸுஅபானும் முபீன். அஸாவை போடுறாரு, கையை எடுத்து வைக்கல, அவர் இப்படி போடுறாரு. ஃபஅல்கா அஸாஹு ஃபஇதா ஹிய ஸுஅபானும் முபீன். ஒரு பிரம்மாண்டமான பாம்பு. ஸுஅபான் என்ற அரபு டிக்ஷனரியில் புலங்கான்னு சொல்லுவோமே, அதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுமே, தமிழ் என்ன சொல்லுவோம், மலைப்பாம்பா, அந்த ஆட்டை சாப்பிடும் பாருங்க, சின்ன ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பாம்பு இருக்குது, அந்த மாதிரி பாம்பு விளங்குச்சா. ஸுஅபான்டா அப்படி பெரிய பாம்பு. 3 பதங்கள் பயன்படுத்தப்படுது குர்ஆன். ஹய்யத்துன் தஸ்ஆ, விரைந்து வேகமாக அப்படி பார்த்து கொத்துற மாதிரி பாம்பு, வேகமாக போகிற பாம்பு. இன்னொன்று ஜான், அந்த மாதிரி. இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறோம் ஸுஅபானும் முபீன், அது ஒரு பெரும் ஸுஅபான், பெரும் பாம்பாக அது மாறிட்டு. கவனமாக நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்பேன் பாருங்க, கவனமாக பாருங்க, இது யாருக்கு இந்த பாம்புன்றதை பாருங்க. وَنَدَعَ يَدَهُ فَإِذَا هِيَ بَيْضَاءُ لِلنَّاظِرِينَ. கையை எடுக்கிறாரு, எல்லாத்துக்கும் பிரகாசமாக காட்டுறாரு, கையால் இப்படி வெளிச்சம் மின்னுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை காட்டுறாரு, எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்குது. நான் கேட்குறேன், பாம்பு யாருக்கு? சுற்றி உள்ளவங்களுக்கு இல்லை, வெளிச்சம் காட்டுறதான் சுற்றி உள்ளவங்களுக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பாம்பை போட்டால் என்ன ஆயிரும்? ஃபிரௌன்ட முன்னாடி பாம்பு வர போக்கல எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க அடிக்கிறதுக்கு. சாதாரண மனிதராக தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கும் எந்த பாதுகாப்புடையும் கொடுத்து அனுப்பல. அவரை வெட்டினா ரத்தம் வரும். அல்லாஹ் எல்லாத்தையும் சாதாரணமாக வச்சிருக்கிறான். நீங்கள் இன்னைக்கு கூட ஈட்டியாக அடித்தா அவர் சாக மாட்டாருண்டு. இப்போ என்ன நடக்கணுமெண்டா, பாம்பை முன்னாடி போட்ட உடனே ஃபிரௌனா முடிஞ்சு. ஃபிரௌன்ட கதை, ஜனாதிபதி முன்னாடி பாம்பை போட்டா, ஜனாதிபதி வாங்க, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், திடீரென்று பாம்பு இங்கால வந்துன்னு வைங்க, நான் ஜியாதை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன்னு வைங்க, முதலாவது நான் தான் ஒரே ஓட்டமாக ஓடுவேன். ஜியாது சொன்னவரை காணலன்றுவீங்க. பாம்பை கண்ட இருப்போமா நாங்கள், சிறுத்தையை கண்ட எல்லாரும் ஓட மாட்டோம், யார் முந்தி யார் பிந்தியண்டு. ஃபிரௌனு முன்னாடி இப்படி நிற்கிற நேரம் பாம்பை போட்டு எல்லாரும் சிரிப்பா, இதான ஃபிரௌனு, இதான எங்கள் ரப்பு, கதை முடிஞ்சு போச்சு. அவன் அரண்மனை ஒரு வகையாக மாறிடும். இதுக்கு மேலே இதை கண்ட ஆம்பளை போய் வீட்டில் ஒரு பொம்பளைட்ட சொன்னாங்கன்னு வைங்க, ஊருக்கு ராத்திரியோட ராத்திரியா தெரியுமா அப்படியா பண்ணுறாங்க. இந்த பொம்பளை காது கொண்டு கொடுத்தேன்னு வைங்க, ஊருக்கே பப்ளிக்காக போயிடுவாங்க. பயான் இருக்கேன்னு மட்டும் போகாது, மற்ற மெட்டர்கள் போயிடும். அப்போ என்ன சாப்டர்ண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டார், போட்ட ஃபிரௌன் நடுங்குறான். ஹேய் கொஞ்ச நேரம் நடுங்கு. ஏன் நடுங்கு? சிப்பாய்களெல்லாம் பார்த்து பாம்பு கடிக்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் இது பண்ணக்கூடாது. சிப்பாய்கள்ட கவனத்தை திருப்பணும், ஃபிரௌன்ட பயத்தை கூட்டணும். وَنَدَعَ يَدَهُ. ஏய் இந்த பாரு, நான் கேட்குறேன், இங்கே பாம்பு வருவதுன்னு வைங்க, ஒருத்தன் பயந்துட்டு நிற்கிறான், நாங்களாம் போயிட்டோம், தங்கமா மலையாக கொட்டுதுப்பா, தங்க மலை, பாம்பில் இருக்கிற ஹசரத்தாக விளங்கும், அவர் பாம்பை பார்த்துக்குள்ளார், நாங்கள் போய் தங்கத்தை எடுப்போம்ப்பா. எல்லாம் எதை பார்ப்பாங்க, அந்த இடத்துல மென்டலி மாறிடும். என்ன கையில் எல்லாருக்கும் பாம்பு மறந்துட்டு ஃபிரௌன் நடுக்கிற, எடுப்பாம்ப அவரு எல்லாரும் பார்க்குறான். எங்கப்பா சிப்பாய் அவனுக்கு மறந்துட்டு, ஃபிரௌனுக்கு பாம்பு கடிக்கவும் மறந்துட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடிக்கவும் மறந்துட்டு, எல்லாரும் வாயை பிளந்து நாதிரீன். அல்ல என்ன பண்ணுறான், உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு பிரகாசம் காட்டுறான். ஏன் தெரியுமா? ஃபிரௌன் கொஞ்ச நேரத்துக்கு பயப்படு, கொஞ்ச நேரம் அல்லாஹ் கொடுக்குறான். உன்னை எவனும் உனக்கு பயனளிக்க மாட்டாங்க. நீ 1 கோடியை வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் வரும் உனக்கு பயனளிக்காது. எங்கே உன் சொத்து, எங்கே உன் பட, எங்கே போனாங்க? அடி எல்லாரும் கவனம் திரும்பிட்டாங்கடா, நீ பாம்பை கண்டு பயப்படுற. பாம்பு அங்கே நாங்கள் உன்னை கொத்த வைக்கல, நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். நீ பயத்தை மட்டுமே எல்லாரும் பார்த்து சிரிக்கணும், எவன் மூளையும் வேலை செய்யக்கூடாது. இப்போ இது அவங்களுக்கு காட்டுறது. மக்களுக்கெல்லாம் என்ன காட்டுறான்? கையை தான் வழங்கிச்சா காட்டுறாங்க. இதுக்கு அங்கால அல்லாஹ்வுடைய நிலையார்களே, அதாவது கடைசின 2-3 வரிகளோடு நாங்கள் இதை முடித்துக்கொள்வோம். காலலில் ஜனாதிபதியை போட்டது, காலலில் மலை ஹவுலவு. இப்பயும் அவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறான், கத்தியெல்லாம் சொல்லலை, இன்னஹாதா லசாஹிருன் அலீம், பெரிய பெரிய சூனியக்காரன். யுரீது ஐ யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிஸிஹர். முதல் தடவை ஃபிரௌன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். ஃபர்ஸ்ட் தடவை ஃபிரௌன் இவ்வளோ நாள் என்ன சொன்னா, ஏன் மண்ணு, ஏன் ஆறு, எனக்கு அடியால் ஓடுறது. இப்போ பாருங்க ஃபிரௌன் மாறிட்டான்.
யுரீது யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரி. அவருடைய சூனியத்தால் உங்களை உங்கள் பூமியிலேருந்து விரட்ட பார்க்குறான். சுப்ஹானல்லாஹ். யார் பூமி? இப்போ உங்கள் பூமிடா. உங்கள் பூமியிலேருந்து உங்களை விரட்ட பார்க்குறான். இவ்வளோ நாள் அனரப்புக்கும் இல்லா, நான் தான் உங்கள் ரப்பு சொன்னவன். வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கடியால் ஓடுகிற என்னுடைய ஆறு இப்போ எங்கே போச்சு? யுரீது யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரி ஃபமாதா தஅமுரூன். என்னப்பா எனக்கு சொல்கிறீங்க? ஃபிரௌன் முடிஞ்சு போச்சு கதை. அவன் அரண்மனை சொத்து எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களை அவர் சூனியத்தால் உங்கள் மண்ணிலேருந்து உங்களை விரட்ட பார்க்குறாரு. என்ன எனக்கு சொல்கிறீங்க? அல்லாஹ் எப்படி பலகீனமாக்கினான் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். நபிக்கு எப்படி இருக்கும் இது எடுக்கிற நேரம்? இப்படி இருந்த மூசா எப்படி போயிட்டாரு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், யா நபி, அல்லாஹ்வுடைய நபி உங்களுக்கும் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள்? முடிவு வரைக்கும் ரசூலுல்லாவுக்கு கஷ்டம்தான். ஹிஜ்ரி 8 வரைக்கும் ரசூலுல்லாஹ் 10வது ஆண்டு 82 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் மருத்தாகுவதுக்கு ஹஜ்ஜை கொண்டாடும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கவே. வெற்றிண்டா மெல்ல 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 மெல்ல. முதலாண்டிலே 1,00,000 பேரை கொடுக்கல. எப்போ ரசூலுல்லாஹ் மக்களை கண்டார்களோ 82 நாட்களில் ரசூலுல்லாஹ் கண்ணை பொத்தி கொண்டார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டேன். நபி உங்கள் முடிஞ்சு, உங்கள் வேலை முடிஞ்சிட்டு, நீங்கள் வாங்க, முடிஞ்சிட்டு. நீங்கள் காபத்துல்லாவை துப்புரப்படுத்திட்டீங்க, அங்குள்ள சிலைகளை எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே துனியா உங்களுக்கு ஒரு இடம் அல்ல, ஆஹிரா. நீங்கள் வந்துடுங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அங்கே இருக்கும் வரைக்கும் கல்புக்கு அல்லாஹ் கொடுத்தது நபியே மூசாவை இங்கேருந்து எங்கே கொண்டு போனோம்? உங்களையும் அப்படித்தான். இது வாழ்க்கை அல்ல, இங்கே இருக்கக்கூடாது. இது சோதனை களம். வெற்றி கண்டால், மக்களை திருத்தினால், உங்கள் பணி முடிந்தால் நீங்கள் வர வேண்டியது தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் பாருங்க. காலு அர்ஜி வ அஹாஹு வபஅஸ் ஃபில் மதாயின ஹஷ்ர். என்ன மஷூரா பண்ணுங்க, எனக்கு மஷூரா பண்ணுங்க. இவர் சகோதரி அனுப்பிடுங்க, இவங்க 2 பேரும் அனுப்புங்க, ஆள் திரட்டுறவங்கெல்லாம் அனுப்புங்க, ஊர் முழுக்க. நாங்களும் ஒரு வேலையை பார்ப்போம். தூக்க பிக்குள்ளி ஷஹாரி நலியும். அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் விற்பனர்களை கூட்டி வருவாங்க. ஃபஜுமி அஸ்ஸாரத்து லிமீகாத்தி யௌமின் மாலூம். நான் வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். அதாவது அடையாளப்பட்ட அந்த நாள், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த நாள், அறியப்பட்ட அந்த நாளில் நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். யாரை? எங்கள் சூனியக்காரனையும் கூப்பிடுவோம், அவங்க கட்சியையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். வக்கீல் அலின்னாஸ் அல் அன்தும் முஜ்தமியூன். யார்? ஃபிரௌன் ஆட்கள்லாம் போகிறாங்க, மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏய் அல் அன்தும் முஜ்தமியூன், வருவீங்க தானே? இஜித்துமாக்கு ஆட்கள் செட் பண்ணுறான். பார்த்தீங்களா? இஜித்துமா பெருசாக நடக்கணுமா, அதுக்கு ஆள் செட் பண்ணுறாங்க. யார்? ஃபிரௌன் கூட்டம். அல்லாஹ் எப்படி மாற்றுறான்? தனியாக போகிற நேரம் யா அல்லாஹ் முழு மக்களையும் பகைவனாக்க போகிறான் ஃபிரௌன். அரண்மனையோட கதையை முடிக்காமல் பப்ளிக்காக வேற தோல்வியை ஒப்புக்கொள்ளணுமா? வா, இன்னும் பெரிய பப்ளிக். எப்படி கேட்குறான்? வக்கீல் அலின்னாஸ், மனிதர்கள்ட்ட சொல்லப்பட அல் அன்தும் முஜ்தமியூன், வருவீங்க தானே? இஜ்திமாக்கு வருவீங்க தானே? லஅல்லனா நத்தபியு ஸஹரத இன் கானுமுல் காலிபூன். நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் கூட்டம் வெத்திருவாங்க. இவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, ஃபிரௌன் தோத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி மூசா வந்து விளையாட்டை காட்டினார். இதுக்கு பிறகு எங்கள் சூனியக்கார கூட்டம் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் இது பண்ணுறோம். ஃபலம்மா ஜாஅ ஸஹரத்து காலூ லிஃபிர்அவுன இன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். பெரிய சூனியக்கார கூட்டம் இப்போ வர்றாங்க. தேடி 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 எடுத்தாச்சு. எடுத்த உடனே எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் இப்போ சூனியக்காரனை தான் பேசுகிறாங்க. ஏய் ஏய், பெரிய பெரிய விஷயம் நடக்க போதாமே. ஃபிரௌனுக்கு மூசாவுக்கும். சும்மா இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளாக போயிட்டார், ஒப்போசிஷன் லீடராக போயிட்டார். இருக்குதா? ஒப்போசிஷன் லீடராக போயிட்டார். அந்த மாதிரி ஒப்போசிஷன் லீடராக நிற்கிற நேரம் இப்போ வர்றாங்க. யாரு? சரி. ஃபலம்மா ஜாஅ ஸஹரத்து காலூ லிஃபிர்அவுன. ஃபிரௌன்ட்ட வந்து கேட்குறாங்க, இன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். எங்களுக்கு ஏதாவது கூலி உண்டா? என்ன கேட்கணும்? எவ்வளோ பயமெண்டு பார்த்தீங்களா? எங்களுக்கு என்ன கூலி, என்ன தருவீங்க, எந்த சீட்டை தருவீங்க? ஒன்று நாங்கள் எலெக்ஷன் கேட்கணும், இல்லைன்னா கேபினெட் மினிஸ்டரை தரணும், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு தாங்க, அதானே கேட்கணும். ஏதாவது ஒன்று கேட்கணும். இன்னலனா அஜ்ரன், எங்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? எப்படி பயமாக இருக்கும்? ஃபிரௌனோட பேசுகிறாங்க பாருங்க. ஃபுல் டீமும் வந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? அஜ்ரன் இன் குன்னா, அவரை நாங்கள் தோக்கடிச்சு எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா?
ஃபிரௌன் என்ன சொல்றான்? கால நாம், ஆமா கிடைக்காம இருக்குமா? ஃபிரௌனுக்கு என்ன வேணும்? பூஸ்ட் பண்ணணும், கிடைக்குண்டா. அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இன்னக்கும் இதெல்லாம் மினல் முகர்ரபீன், நீங்க தான் என் பக்கத்தில் உள்ள ஆளாமாயிருவீங்க. வேற ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருந்தா என்ன வேணும்? தங்க கரண்டிலே சாப்பிடுவேன், அதுக்கு மேல என்ன? நீ தான் என் பக்கத்தில். கேபினட் மினிஸ்டர் வேற இல்லை, பக்க செக்ரட்டரி இல்லை, என் பக்கத்தில். விளங்குச்சா? அப்படி நெருக்கம். மூசா எங்க நாட்டுக்கு வந்து தீவிரவாதி விரட்டணும், அதான் விஷயம். விளங்குச்சா? எங்களை பாம்பு விளையாட்டு காட்டி காட்ட போறாரு. வா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெடி பண்றாங்க. காலலஹு மூசா அல்கூமா அன்தும் முல்கூன். அதாவது இப்படியே போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, فألقوا حبالهم وعشيهم وقالوا بعزة فرعون إنا نحن الغالبين. என்ன ஆகுது? அவங்க வந்து ஹிபால் கைத்தடிகளையும், அவருடைய அதாவது ஹிபால்ண்டா கயிறுகளையும் கைத்தடிகளையும் போடுறாங்க. எப்படி போறாங்க? பிஇஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தை கொண்டு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று போட்டாச்சு. அப்ப எல்லாரும் கை தட்டிருப்பான் போல, வெத்தியாச்சு. ஃபிரௌன் கூட்டம் எல்லாத்தையும் போறாங்க. ஃபஅல்கா மூசா அஸா. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இப்போ இங்கே சொல்லலை, அது எந்த அத்தியாயம் நினைவில்லை. வஅௌஜஸ ஃபீ நஃப்ஸி ஹீஃபத்தன் மூசா, மூசா தனக்குள் பயத்தை உணர்ந்தார். அடடா, பாம்பு மாதிரியே இருக்குது. அவங்க போட்டுட்டாங்க. ஓ போட்டுட்டானுங்களே, பாம்பு மாதிரி வேற இருக்குது. அப்படியே விளங்குது. லா தஹஃப் யா மூசா, மூசா பயப்படாதீங்க, நீங்க தான் வெற்றி பெற போறீங்க. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். மனிதன், சாதாரண மனிதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். எந்த அளவு கண்டா போடுற அவங்க போட்ட உடனே அடே இந்த மாதிரியே வந்துட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் இங்கே வரல குர்ஆன் ஆயத்தில். ஃபஅல்கா மூசா, மூசா போறாரு. அஸா, அவருடைய அஸா. ஃபைதா யதல்கஃபு மா யஃபிகூன், ஒரே பிடி, ஒரே அமுக்கு, ஒரே மூச்சு. அவ்வளோ பாடுபட்டு போட்ட எல்லா பாம்பையும் ஒரே உழுங்கி உழுங்கி இந்த பாம்பு நிற்கிது. ஆஹா, எப்படி நிற்கிது? முழு பாம்பை உழுங்கிட்டு. ஃபஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன், அப்படியே சூனியக்காரர்கள் சஜதாவில் விழுந்து விட்டார்கள். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள். தோத்தாச்சு, இஜித்துமா தோத்துட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பதவி வந்துட்டு, அவன் யாரை கொண்டு வந்து கேம்பெயின் பண்ண நினைச்சானோ அரசியல் கேம்பெயினில் தோத்துட்டான். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கலாம், ரப்புல் ஆலமீன் ஃபிரௌன் உண்டு. என்ன ஃபிரௌனு ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு இருக்கிறான் தானே. அதனால் அடுத்த வசனம், ரப்பி மூசா வ ஹாரூன். ரப்புல் ஆலமீன் யாரு? மூசாடைய ஹாரூனுடைய ரப்பு. கீழே வருது, ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். இப்போ ஃபிரௌன் கேட்குறான், கால ஆமன்தும் லஹு கபல அன் ஆதன லக்கும், நான் அனுமதி தர முன்னாடி ஏற்றுக்கொண்டுறீங்களோ, ஈமான் கொண்டுறீங்களோ? நான் அனுமதி தர முன்னாடி எப்படி ஈமான் கொள்ளுவீங்க? இன்னஹு லகபீரக்கும், ஓஹோ அல்லதி அல்லமக்கும் ஸிஹ்ர, அவர் தான் உங்க குருவோ. ஓஹோ, ஜாய் நாடகம் போட்டு எப்படி பரட்டினா பார்த்தீங்களா? பொல்லாத அறிவாளின்னு சொன்னா இல்லையா? எப்படி பேசுனா? இன்னஹு லகபீரக்கும், ஓ இவன் தான் உங்களோட பெரிய ஆளோ. யாரு? இந்த சூனியக்கார கூட்டத்தை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இவர் தான் உங்க பெரிய அல்லமக்கும் ஸிஹ்ர், உங்களுக்கு சூனியத்தை சொல்லி தந்த பெரிய குருநாதரே இவர் தானா? மக்கள்லாம் இப்போ எப்படி பார்ப்பாங்க? கவனம் எப்படி திருப்பி, ஓ இங்கே தானோ இவங்க, இவர்கிட்ட ஆட்கள் தான் போல இவங்களும். அப்போ குருத்தான வெற்றி பெறுவார். ஃபலஸௌஃப தஅலமூன், வச்சு கொள்றேன்டா உங்களைய. விளங்குச்சா? லஅகத்தியன் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், மாறு காலையும் மாறு கையையும் வெட்டி வீழ்த்துவோம் பாரு. வல உஸல்லி பன்னக்கும் அஜ்மைன், உங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிலுவையில் அறைவோம் பாரு. சுபஹானல்லாஹ், ஈமான் வந்தால் ஒரு நிமிடம் போதும், ஒரு செகண்ட் போதும். காலு லா லைரா இன்னா இலா ரப்பினா முன்கலிபுன், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்கள் ரப்புட்டு நாங்கள் போகிறோம். சுபஹானல்லாஹ். பேசினது மூசாவும் ஹாரூனும் இல்லை அலைஹிஸ்ஸலாத்து. யார் பேசுறது? சூனியக்காரர்கள் பேசுகிறாங்க. எங்கள் ரப்புட்டு நாங்கள் போகிறோம், அவர் சொல்கிறது உண்மை இல்லைன்னா எங்களை சாப்பிட இயலாது. இது சூனியம் அல்ல, இது வேற ஒரு விஷயம். அவர் சொல்லுகிறார், யாருக்கு கள தெரியுமோ அவர்கள் தான் நிஜமாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படியே போகுது. நீங்கள் இதை விட படிக்க விருப்பம்ண்டா கடைசி வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போய், எப்படி அல்லாஹ் பனு இஸ்ராயலுக்கு முழு சொத்தையும் கொடுத்தான்,
ஃபிரௌனை எப்படி கடலுக்கு எடுத்து போட்டான், அவங்க பாவிச்ச தங்கத்திலிருந்து எல்லாத்தையும் எப்படி இந்த அடிமைகளுக்கு கொடுத்தாண்டு வரும். நீங்கள் விரும்பினால் இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தொடர்ந்து படிங்க. குர்ஆன் வல்லாஹி உங்களை மயக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாடி ஓதி காட்டினேன். 26வது அத்தியாயம் 10வது வசனம் தொடக்கம் இது 50வது வசனம் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் என்பது அது ஒரு உயிர் நாடி. அது என்றைக்கும் எக்ஸ்பயர்ட் ஆகாது. இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் சிரிப்பீர்கள். இது என்ன என்று கேட்பீர்கள். இந்த வேதம் இன்றைக்கும் என்னை அள வைக்கிறது, உங்களை அள வைக்கிறது, இன்றைக்கும் எங்களை சிந்திக்க வைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த திருக்குர்ஆன் எங்களுக்கு நடத்தக்கூடிய பாடம் என்ன? புனிதமிக்க ரமலான் எங்களை சங்கமிக்க இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்த போகிறீர்களா? உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். உங்களுடைய வேலை தரங்களில் நீங்கள் ஓதுங்கள், அதனுடைய விளக்கங்களை படிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் தேடினால் அல்லாஹ்வுடைய கலாம் அது ஓதப்படுகிற நேரம் நீங்கள் பேசக்கூடாது. அல்லாஹ் பேசுகிற நேரம், அல்லாஹ்வுடைய கலாம் அங்கே ஓதப்படுகிற நேரம் நீங்கள் மௌனமாக அமைதியாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்க வேண்டும். பெரியவர்களே, உங்க சந்தூக்கு தூக்குவதற்கு முன்னாடி, உங்களுடைய சந்தூக்கை தூக்குவதற்கு முன்னாடி உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனுடைய அறிவு, அது பொக்கிஷம். பெரியவர்களே, அது பொக்கிஷம். எக்கச்சக்கமான தஃப்சீர்கள் அதில் அவர்கள் மூழ்கி நீந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வரிக்கு ஒரு எழுத்துக்கு விளக்கம் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், சாதாரணமான அர்த்தம் வைத்துக் கொண்டு போகிறோம். இதிலே முஃபஸ்ஸிர்கள் அவர்கள் நீந்தி கொண்டிருப்பார்கள். இது அப்படிப்பட்ட கடல். இது அதாவது இந்த திருக்குர்ஆன் என்பது ஆச்சரியமான ஒரு வேதம். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இந்த வேதத்தை வைத்து விட்டு நாங்கள் சொல்றோம் எல்லாத்தையும், உங்களுக்கு தெரியுமா எங்கள்கிட்ட ஒரு வேதம் இருக்குது, இது மிக பெரும் அதிசயம். இன்றைக்கு அதை நீ அதிசயமா பார்த்தியா? அவர் ஓதல்ல, மற்றவட்ட போய் அதிசயம், மாட்டு மத அன்பட்டு போய் அதிசயம். இந்த வேதத்தை எத்தனை பேர் நடைமுறைப்படுத்தினீங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே நீங்கள் நிற்கணும். அல்லாஹ் உங்களோட பேசுகிறான், அல்லாஹ் என்னோட பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, யா அல்லாஹ் நீ என்னோட பேசுகிறாய், சொல்லு நான் என்ன செய்ய வேண்டும். சம்யனா வஅதனா, நாங்கள் செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யகூதிகளுக்கு முடியாதது அதுதான். அவர்கள் கேட்டல் உம்மி, எழுத படிக்க தெரியாத ஒருவர், வேற யாரும் கிடைக்கவில்லை இறைவா உனக்கு, இவரையா? இந்த உம்மத் என்னது? எழுத படிக்க தெரியாத ஒருவரை தலைவராக எடுத்துக்கொண்டோம். அல்லாஹ் யாரை தலைவராக்கினானோ அவரை தலைவராக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவரை நேசித்தோம். எல்லாத்தையும் விட எங்களுடைய கல்விகளை அவருக்கு இடம் ஒதுக்கினோம். எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய மனைவியை விட, எங்களுடைய தாய் தகப்பனை விட எங்கள் கல்விகளை ஒதுக்கி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடும் குர்ஆனாக இருந்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பெரியவர்களே, ரமலானுடைய மாதம் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சில சைன்களை கொடுத்தான். திங்கக்கிழமையாண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறான். என்ன சொன்னார்? ஃபாத்திமா, ஃபாத்திமா வந்து பார்த்தார்கள். வாப்பா உங்களுக்கு இவ்வளவு வேதனை, வாப்பாண்டாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு வேதனைகள், கடுமையான வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த வேதனையில் ரசூலுல்லாஹ் துடிக்கிற நேரம் திங்கக்கிழமையாண்டு ஆயிஷா நாயகி போய் விட்டார்கள், வாப்பாவும் மகளும் பேசட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன சொன்னார்கள்? ஃபாத்திமா, ஜிப்ரீல் இந்த தடவை 2 தடவை என்னிடம் குர்ஆனை கேட்டார்ண்டாங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மகளுக்கு, நான் நினைக்கிறேன் அது என்னுடைய முடிவு என்று. ரமலான் 6 மாதம் ஆகுது. ரமலான் முடிந்த 6 மாதம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. எப்பயிலிருந்து ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க பாருங்க. ஜிப்ரீல் இந்த தடவை 2 தடவை குர்ஆனை கேட்டார் என்னிடம். வழமையாக ஒரு முறை ரமலானிலே நான் இருப்பேன் அத்திகாஃப். ரமலானிலே வந்து ஜிப்ரீல் என்னுடைய இரவுலை கேட்பார். ஃபாத்திமா 2 தடவை கேட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போக வேண்டும் ஃபாத்திமாண்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்க அழ ஆரம்பித்தாங்க, பாப்பாவை பார்த்து அழ ஆரம்பித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா, ஃபாத்திமா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, நான் மௌத்தான பிறகு என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் என்னிடம் வருவீர்கள் என்றாங்க. அழகுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. மகள் அழுவதை ரசூலுல்லாஹ்க்கு பார்க்கல, அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் தன் மூமினான பெண்களுக்கு சொர்க்கத்தின் ராணி என்றாங்க. சிரிச்சாங்க ஃபாத்திமா. எப்படி வளர்த்திருப்பார் வாப்பா, வாப்பா சக்கராத்தில். ஜன்னா ஜன்னா, சொர்க்கம் சொர்க்கம், அந்த ஆறுகள், அந்த அழகிய மாளிகைகள்,
அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, நீங்கள் கேட்பதையெல்லாம் குத்துஃபுஹா தானியா, அந்த மரங்கள் உங்களுக்கு தாழ்ந்து வரும், நீங்கள் கனிகளை பிப்பீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பேசணும், யாரோடு பேசணும், நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள். அந்த ஆறுகளில் நீங்கள் குளியுங்கள், நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள், நீங்கள் சுத்தி திரியுங்கள், உங்களுக்கு அத்தனையும் இருக்கிறது. ஃபாத்திமா பஸ் ஃபாத்திமா, மூமினான பெண்களுக்கு உங்களுக்கு அந்த உங்களுக்கு திருப்தி இல்லையா ஃபாத்திமா? சிரிக்கிறார்கள். ஆயிஷா நாய் கேட்டாங்க, ஏன் சிரித்தீர்கள், ஏன் அழுதீர்கள்? அழுவது வாஸ்தவம், சிரிப்பு வருமா சக்கராத்திலே ஒருவரை பார்த்து? ரசூல்லா தன்னுடைய மகளை வளர்த்த விதம், இதுவல்ல துனியா, இதுவல்ல வாழ்க்கை, ஆகிரா. இது துனியா மகள், அது ஆகிரா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கை எங்களுடைய கல்புக்கு திருக்குர்ஆன் படித்து தரும். இது வாழ வந்த இடம் அல்ல, இது போக வந்த இடம். நானும் நீங்களும் நிரந்தர வாழுவதற்கு இங்கே தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். வல்லாஹி எனக்கும் உங்களுக்கும் நேரம் தெரியாது, டேட் தெரியாது என்றால் சுவர்க்கத்துக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரியவர்களே, சௌபான் ரதியல்லாஹுடைய செய்தியை சொல்லி உங்களுக்கு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பகல் நேரம் ஏதாவது கொண்டு போய் கொடுப்பதற்கு 4 பேர் இருப்பாங்க. ரசூல்லா விரும்பல. ரசூல்லா எதையும் விரும்பலை, பாடி கார்டு வைக்க, பேக் தூக்க, அதெல்லாம் ரசூல்லாக்கு ஆள் தேவையில்லை. ஆனால் மக்கள் போய் ரசூல்லா கிட்ட கொடுப்பாங்க. யார் ரசூலல்லா தண்ணி, யார் ரசூலல்லா உங்கள் முடியை கொஞ்சம் பார்க்கணும், யார் ரசூலல்லா உங்களுக்கு எத்தனை நிறைய முடி, அவ்வளோ இறக்கம் ரசூலுல்லாவோடு. அந்த நேரத்தில் ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரதியல்லாஹு அவர்கள், அவர் யார்? அஸ்லமி குலத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வீட்டுக்கு அவர் போகல. அவர் அப்படி அஹ்லு சுஃபா, பள்ளியிலே முற்ற வெளியிலே தோழர்கள் இருப்பார்கள், முகடி இல்லை, மழை பெய்ந்தால் நனைவார்கள், வெயில் அடித்தால் காய்வார்கள், பகல் சாப்பிட்டால் ராத்திரி சாப்பிட வழியிலே ரசூலுல்லாவை நேசித்தவர்கள் அவர்கள். எப்படி வருகிறது? முஸ்லீம் உட்பட பல கித்தாபுகள் வருகிறது. அவர் பாப் ரசூலுல்லா வெளியே வரக்கூடிய அவருடைய வீட்டு கதவு பக்கத்திலே தூங்குவார். கதவை துறக்கிற நேரம் திடீரென்று எழும்புவார். ரசூலுல்லாவை காட்டி, யார் ரசூலுல்லா தண்ணி உதுவெடுக்க. சுப்ஹானல்லாஹ், என்ன நேசம்! அல்லாஹ்வுடைய மனைவி எழும்பி தஹஜ்ஜத்துக்கு கணவன் எழும்புகிற நேரம் தண்ணி என்று நீட்டாத ஒரு யுகம். மனைவி எழும்புகிற நேரம் கணவன் எழும்பி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்காத யுகம். ரபியா ரதியல்லாஹு அவர்கள், இது ஜஸீரத்துல் அரப் மதீனாவிலே நடந்த ஆச்சரியமான கல்விகளை பறிகொடுத்திருந்தார்கள். அவர்கள் குட்டி போட்ட பூனைகள் போன்ற ரசூலுல்லாஹ் பின்னாடி சுத்தினார்கள். யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும் என்று சொன்னார்கள். அவ்வளவு அவர்கள் நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் தண்ணீரை நீட்டினார். யார் ரசூலுல்லாஹ், பொதுவெடுங்க. ரசூல்லா, முஸ்லீமில் வருகிறது இந்த செய்தி. ரசூல்லா கேட்டாங்க, செல்னி கேளுங்கப்பா, அது தஹஜ்ஜுத். அல்லாஹ் முதல் வானத்தில் கேட்பது நபி, எதை கேட்டாலும் கிடைக்கும். இல்லைன்னா ரசூல்லா கேளுங்க என்று சொல்லவே மாட்டாங்க. எதை கேட்டாலும் கிடைக்கும். ஒன்று மதீனாவிலே ஜனாதிபதி, அந்த பதவியில் அவர் சொல்லலாம். அல்லாஹ் முதல் வானத்திலே தன் அடியான் கேட்பதற்கு பதில் கொடுக்க, இந்த பூமிக்கு மேல் காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் கடைசி நபி, அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாயால், கேளுங்கள் என்கிறார். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி இப்படியே யோசிச்சு, அந்த காணி, இந்த பூமி, அவர் யோசிக்கவே இல்லை. அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு இப்படி இருக்கணும், உங்களோடு இப்படி இருக்கணும் யா ரசூலல்லாஹ். ரசூல் அவரை பார்த்து, கைர தாலிக், வேற ஏதாவது கேளுங்கன்றாங்க. அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், அதுதான், வேற எதுவுமே வேணாம். பகல் சாப்பிட்டால் ராத்திரி சாப்பிடுவதற்கு என்னென்று தெரியாதவர், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், உங்களோட வாழணும். அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ், வேற ஏதாவது இல்லை. அதுதான் யா ரசூலல்லாஹ், அதை தவிர வேற எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மதீனாவில் உருவாக்கப்பட்ட உள்ளங்கள். பெரியவர்களே, எந்த பல்கலைக்கழகத்தாலும் இந்த உள்ளங்களை உருவாக்க முடியாது, எந்த பாடசாலைகளாலும் இது உருவாக்க முடியாது. கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இதை உருவாக்கும். பெரியவர்களே, சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை பாருங்க. அவர் வருகிறார் ரசூலுல்லாஹ் பக்கத்தில், முகம் வாடி. ஏன் சௌபான்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் செல்லமாக தூங்குகிற ஒரு தோழர் அவர். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு மடியிலே சாஞ்சு கொள்வார். ரசூலுல்லாஹ்வோட செல்லமாக விளையாடுவார். சஹாபாக்கள் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் ஆடம்பரமாக எங்கேயுமே இருக்கவில்லை. பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முகம் வாடி. ரசூலுல்லாஹ், சௌபான் சுகம் இல்லையா, என்ன பிரச்சனை? வீட்டுக்கு போகிறீங்க,
மனைவி முகம் வாடிருக்குது, என்னம்மா பிரச்சனை, உங்களுக்கு சோம் இல்லையான்னு கேட்போமா? ரசூலா கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லா, நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் பேசுவீங்க, என் மனசு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லா, என் கல்பு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லா. நான் போவேன், வீட்டுக்கு வேலைக்கு போவேன், திடீரென்னு எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி தோணும் யா ரசூலல்லா, நான் உங்கள்கிட்ட ஓடி வருவேன், உங்களோட பேசுவேன், உங்கள் பேச்சுகளை கேட்பேன், என் கல்பு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லா, என் கல்பு திருப்தி பெற்றுவிடும் யா ரசூலல்லா. இப்படி இன்றைக்கு நான் வேலை செய்கிற ஒரு சிந்தனை எனக்கு உதித்து விட்டது யா ரசூலல்லா. எனக்கு தேவைப்படுகிற நேரமெல்லாம் இந்த துனியாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களை பார்க்கிறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான் யா ரசூலல்லா. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை தந்தால், நீங்கள் சொர்க்கத்தில் நபிமார்களோட மாளிகைகளை பெரிய பெரிய அந்தஸ்திலே பிரம்மாண்டமான அந்த மாளிகையோடு இருக்கிற நேரம் சௌபான் சாதாரண அடியான் யா ரசூலல்லாஹ். சௌபான் சொர்க்கத்திலே சாதாரண அடியார்களோடு இருக்கிற நேரம் இந்த சௌபானுக்கு உங்களோட பேசணும் பேசணும் என்று தோணினால் யா ரசூலல்லாஹ், எப்படி சௌபான் உங்களோட பேசுவது யா ரசூலல்லாஹ்? நீங்கள் எல்லாம் நபிமார்கள் என்ற அந்தஸ்திலே இருப்பீர்களே யா ரசூலல்லாஹ், இந்த சௌபான் சாதாரண அடியார்களோடு இருக்கிற நேரம் எப்படி பேசுவது யா ரசூலல்லாஹ்? உங்களோட பேசணும் என்று ஓடி வருகிற நேரம் சௌபான் எப்படி உங்களை சந்திப்பது யா ரசூலல்லாஹ்? இதை நினைக்கிற நேரம் என்னால் தாங்க முடியல என்று வந்து நின்றால் மதீனத்து மண்ணிலே அவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். அவருடைய கல்புகள் எல்லாம் இஸ்லாத்துக்காக பறிப்போய் இருந்தது, கல்புகளை திறந்து இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். பெரியவர்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹீஹுல் முஸ்லிம் உட்பட இன்ன பல கிதாபுகள் வரக்கூடிய செய்தி. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞன், அவரிடம் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஜுலைபீப் எப்படி என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹூருலீன், எனக்கு சுவர்க்கத்தில் அது இருக்குத்தானே யா ரசூலல்லாஹ். என்ன சொல்ல வர்றார்? ஹதீஸில் அவரை பற்றி சொல்கிற நேரம் மிகவும் அலங்கோலமானவர், மிகவும் அலங்கோலமானவர். எப்படி என்று தெரியல, சில பேருடைய முகம் வடியும், அந்த சதைகள் வடியும், சில பேருடைய கால்கள் பரவா கால் மாதிரி யானை கால் மாதிரி இருக்கும். அவர்களை கண்டு யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, அவர்களோட பேச மாட்டாங்க. என்னுடைய தலைவர் யாரையெல்லாம் சமூகம் ஒதுக்கும் அவர்களுக்கு முசாஃபஹா கொடுப்பார், அவருக்கு சலாம் சொல்லி பேசுவார். அதுதான் என்னுடைய தலைவருடைய பண்பு. பெரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு உலகத்துள்ள பெரிய பெரிய எல்லாம் அசந்து போனது. இவர் எப்படி நடந்தார்? இவர் மனிதர் அல்ல, மனித புனிதர் என்று தூக்கி வைத்தார்களே. மைக்கேல் சாட் அசந்து போனானே, மகாத்மா காந்தி திணறி போனாரே, லியோ டோல்ஸ்டாய் தாரி போனாரே. பெருமானாரை பார்த்த உடனே இந்த பண்புகள் எப்படிப்பட்ட பண்பு, எப்படிப்பட்ட அடக்கம், இந்த உலகத்தை அவர் கருத்தில் கூட வைக்கவில்லை. அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு எந்த பிரமுகரையும் அழைக்கவில்லை. சாதாரண விருப்பிலே அலி பின் அபி தாலிபுக்கும் ஃபாத்திமாவுக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார் என்றால் இவர் மனிதர் அல்ல, மனித புனிதர் என்ற இடத்திலே கொண்டு போய் வைத்தார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னால் ரசூலுல்லாஹ், இல்லை பல் ஃபித் துன்யா வல் ஆখিরা, ஜுலைபீப், இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் உங்களுக்கு ஒரு மனைவி உண்டு. அவர் யார சொல்லுது? ஃபித் துன்யா, இந்த உலகத்தில். ஒரு இளைஞன்ட்ட போய் எப்படி என்று கேட்டால் அவனுக்குள்ள துடிப்பை தான் பேசுவான். எனக்கு திருமணமாகணும், எனக்கு ஏதாவது வேணும். எல்லாரும் ஒதுக்கி இருக்கிற நேரம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த துனியாவில் எனக்கு, ஆமாம், ஒரு அன்சாரி பெண்ணுடைய வீட்டை காட்டாங்க. சொல்ல, அங்கே போங்க, போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு தருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா வஹி, அது பிழையாகாது. ரசூலுல்லாஹ் போகிறார் பெண் பேசுவதற்கு. ஜுலைபீபுக்கு யாருமே பார்க்காதவர், யாருமே அவரை கிட்ட எடுக்காதவங்க, அவ்வளோ அலங்கோலமான மனிதர். அந்த இளமையுடைய துடிப்பு அவருக்கு தெரியும். போய் அந்த அன்சாரி வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் போய் பேசுகிறாங்க, நான் வந்திருக்கிறேன் திருமணம் பேச. உங்களுக்கு யார்? அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுக்கு எல்லோரும் பெண் கொடுக்க தயாராக நின்றார். இல்லை, ஜுலைபீபுக்கு கணவர், அந்த வீட்டில் உள்ள பெரியவர் சொல்கிறாரு, யார சொல்லலாம், எங்கள் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா? பாப்பா கேளாமல் போனால் உமாவோட சேர்ந்து பேசணும், ஏன்னா உடனடியாக முடிவெடுக்கல, போங்கன்ட்டாங்க. வீட்டுக்குள்ள மஷூரா என்ன சொல்லுவாங்க? இவருக்கு எங்கள் பிள்ளைய கொடுக்குறதா? மதீனாவுடைய பெண்ணை கொஞ்சம் பாருங்கள், யுவதியை. இதான் கல்புகள் பறிக்கொடுத்த, இஸ்லாத்துக்காக கல்புகளை பறிக்கொடுத்த யுவதிகள், இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய நடிகாரில் வந்து கேட்குற உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர். உம்மா, அவரை பார்த்து உங்களால் ஏலாண்டு சொல்ல முடியுமா? வாப்பா,
அவரை பார்த்து உங்களால் ஏலாண்டு சொல்ல முடியுமா? இன்றைக்கு நீங்கள் அழகாக குழந்தைகளை வளர்ப்பீர்கள், அற்புதமாக வளர்ப்பீர்கள். எங்கேயோ ஒருவரோட பாய்ந்து போகக்கூடிய யூதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். யார் யாரோடு எல்லாம் சீரழிந்து போகக்கூடிய யூதி. மதீனாவிலே உள்ள அந்த பெண் சொல்லுகிறான், உம்மா ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிற, வல்லாஹி நான் ஜுலைபீபை முடிப்பேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இந்த யுவதிகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் பெரியவர்களே. இதுதான் குர்ஆன் உருவாக்கிய யுவதிகளும் இளைஞர்களும் பெரியவர்களே. இந்த புரட்சிகளை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள். ஜஸீரத்துல் அரப் அது நடுங்கி நின்றது. அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரம் இந்த உலகத்தில் எந்த பேச்சாளரும் உருவாக்க முடியாது பெரியவர்களே. சனத்தை கொண்டு வரலாம், ஆயிரக்கணக்கான தலைகளை கூட்டி காட்டலாம், மனித புனிதர்களை உருவாக்க முடியாது, பக்கத்தில் உள்ள ஒருவரை கூட உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜஸீரத்துல் அரப் அழுதது. அந்த அளவுக்கு மக்கா காபாவை முன்னிட்டு அந்த மக்கள் அந்த ஜஸீரத்துல் அரபிலே இஸ்லாமிய தலைநகரம் மறுபடி உருவாக்கப்பட்டது இப்ராஹிம் நபிக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு நான் எப்படி மறுப்பது உம்மான்னு கேட்டார். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணமாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணமான உடனே அடுத்த சோதனை வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை அழைப்பு வருகிறது. ஜிஹாத். இப்போதானே கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், இப்போவே ஜிஹாது போகிறதா அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறான். அல்லாஹ் வேணுமா, ஜுலைபீப் வைஃப் வேணுமா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வேணுமா, இஸ்மாயில் வேணுமா? அல்லாஹ் வேணுமா, ஹாஜரா வேணுமா அலைஹிஸ்ஸலாம்? என்ன அல்லாஹ்வுடைய நல்ல இதுதான் அல்லாஹ்வுடைய டெஸ்டிங். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். புதிய தம்பதிகள். இந்த உலகத்தில் எல்லோரும் அவரை வானம் என்று சொல்கிறனர். ஒரு பெண் வந்து நான் உங்களை முடிக்கிறேன்டா, ராணி அல்ல, அதுக்கு விட மேலே வைத்து ஜுலைபீப் பார்க்க தயார். அப்படிப்பட்ட பெண்ணோட வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று ஜிஹாது களத்துக்கு வருகிறார். முஸ்லிமை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ் ஜிஹாது முடிந்த உடனே ஐன ஜுலைபீப், ஜுலைபீப் எங்க அப்பான்னு கேட்குறாங்க. வஹி வந்துட்டு அவர் மௌத்தாகிட்டாருண்டு. ஐன ஜுலைபீப், ஜுலைபீப் எங்கே? சஹாபாக்கள் ஜனாசாக்களை ஷஹீதானவர்களுடைய உடம்புகளை கடந்து போகிறாங்க. காணலையா ரசூலுல்லாஹ்? போ. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போகிறாங்க. ஐன ஜுலைபீப், என்ற ஜுலைபீப் எங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். போகிற நேரம் கத்தல ஜுலைபீபும் சபஅத்தும் மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில, ஜுலைபீப் 7 முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் நடுவிலே கொலை செய்யப்பட்டிருந்தார். சுற்றி வளைத்து 7 பேர்களை கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் குடிந்தார்கள். தன்னுடைய கைகளை கொண்டு போய் ஜனாசாவிலே அப்படியே போட்டு ரசூலுல்லாஹ் இரக்கத்திலே ஜுலைபீபு மின்னி வஅன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், ஜுலைபீப் நான் உங்களுக்குள் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஜுலைபீபை எடுத்து ரசூலுல்லாஹ் அரவணைத்து கொண்டார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய கையை தவிர வேற சந்தூக்கு ஜுலைபீபுக்கு இல்லை. ஜுலைபீப் அப்படி எடுத்து நெருக்கி கொண்டார். பெரியவர்களே, அது மிக பெரும் பாசம். நான் சிரியாவுடைய பஷார் அல் அசாத் குண்டு போடுற நேரம் நிறைய வீடியோக்கள் ஒன்றை காட்டினார்கள். ஒரு வாப்பா ஒரு ஜனாசாவை வைத்து முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனாசா மீட்பு படை, எனக்கு தெரியாது, ஜனாசா ஒரு புள்ளி அப்படி தோளில் போட்டு முத்தம் கொடுக்கிறார், அரவணைத்து முத்தம் கொடுக்கிறார். ஜனாசா மீட்பு படை வந்து கேட்குது. அப்படின்னு இப்படி என்றார், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் பார்த்தது அவருடைய புள்ள கடைசி பயணம். ஒரு வாப்பா எல்லா நேரமும் முத்தம் கொடுக்கலாம், கடைசியாக கொடுக்கிற முத்தம் அரவணைத்து, இதுக்கு மேல் இந்த துனியாவில் இல்லை ராஜா, மறுமையில் சந்திப்போம் என்று கொடுக்கிற முத்தம் அது சாதாரணது இல்லை. அவர் ஜனாசா மீட்பு படைக்கு இப்படி என்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் என் பிள்ளையோடு என்னை விடுங்களேன் என்று கேட்கிறார். அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கட்டத்தில் அந்த அரவணைப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அரவணைத்து விட்டு ஜுலைபீபு மின்னி, ஜுலைபீபு மின்னி வ அன மின்ஹு, நீங்கள் எனக்குள் ஜுலைபீப், நான் உங்களுக்குள் ஜுலைபீப் என்றாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு உங்கள் கைகளில் நான் இருந்து நீங்கள் எனக்கு இதை சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். இது மதீனாவை தவிர வேறு எங்கும் இப்படி பேச மாட்டார்கள். தப்பினோம் பொழைச்சோம் என்று ஓடுவார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இருந்து எனக்கு நீங்கள் இதை சொல்லக்கூடாதா? சொன்னவர் ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் மடியில் நான் மரணிக்கணும் யா ரசூலல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு. இதான் குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள். பெரியவர்களை 1000 பயான்கள் கேட்கலாம், 1000 பயான்கள் பேசலாம், அதுவல்ல. குர்ஆனை வாழ விடுங்கள்,
குர்ஆனை எங்களுக்குள் வாழ விடுங்கள். உண்மையாக நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீங்கள் கோவித்தாலும் பரவாயில்லை. நாங்கள் 1000 ஜமாத்துகளாக பிரியலாம், 1000 கூட்டங்களாக பிரியலாம், எந்த பெயர்களும் வைக்கலாம். ஆனால் குர்ஆனை வாழ விட்டதை நான் பார்க்கவில்லை பெரியவர்களே. நான் உண்மையாக படிக்கிற நேரம் அதாவது டாக்டர் நுபா ஃபாரூக் என்று ஒரு அறிஞர் இருந்தார். சுபஹானல்லாஹ், குர்ஆன் என்னால் முடிந்த அளவுக்கு சின்ன வயதிலே நாங்கள் பாசறை பெற்றவர். சுபஹானல்லாஹ், அவர் குர்ஆனை வாழ வைத்து காட்டினார் எங்களுக்கு முன்னாடி. இதுதான் குர்ஆன் என்று காட்டினார். இப்பொழுது அந்த அறிஞர்களை நாங்கள் பறிகொடுத்து விட்டோம் பெரியவர்களே. அதனால் சொல்லுகிறேன், இந்த குர்ஆனை வாழ வைத்தால் ஒரு மனிதன் உருவாகுவான். நாங்கள் வீரமாக பேசுகிறோம், வீராப்பு பேசுகிறோம், எங்கள் பள்ளி என்கிறோம், எங்கள் ஜமாத் என்கிறோம், எங்கள் போர்டு என்கிறோம். எங்களுக்குள் குர்ஆன் இல்லை, எங்களுக்குள் போர்டு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் என்னை உங்களை மன்னித்து அருள் புரிவார். இந்த காணொளி உங்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது ஒரு நிலையான தர்மம் என்பதால் பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். எனக்கு பெஸ்ட் ஆகி அவார்ட் தந்திருக்காங்க மலிக் ஃபாத் அவார்ட். ஓ மாஷா அல்லாஹ், நான் என் திறமை என்ன அல்லாஹ் சொல்லல, அவர் சொன்னதை நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஜாக்கிர் நாயக் ஆகிய நான் 8ஆம் ஆண்டுல என்கிட்ட வந்து பேர் கேட்டா நான் எப்படி பேர் சொல்லுவேன் தெரியுமா? ஜாக்கிர். அவர் வாயால சொல்றார். நான் இப்படித்தான் ஜாக்கிர், என் பேரை சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதுதான் ஒரு துஆ.